ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். வருடம் 1973. மத்திய சிறைச்சாலையின் தனிச்சிறை அறைக்குள் இருளப்பன் தள்ளப்பட்டான். இரும்பு கிராதி கதவு வெளியே பூட்டப்பட்டது. அவனுடைய கலர் உடையிலிருந்த கைதி உடைக்கு மாறியிருந்தான். கைதி என்னுடன் கூடிய பட்டன் இல்லாத வெள்ளை சட்டையும் அரைக்கால் சாரியும் அணிந்திருந்தான். அவன் சிறை கட்டிடத்தில் நடந்து வரும்போதே பிறை கைதிகளின் உரைப்பையும் சீண்டல்களையும் கண்காணிப்பாளன் நெட்டி தள்ளியதையும் மேசல்களையும் பொருட்படுத்தாமல் உள்ளே நடந்து வந்திருந்தான். 7 அடி உயரத்தில் சிறு கம்பி சார்லத்தின் வழியே மதிய சூரிய ஒளிக்கற்றைகள் பாய்ந்து கொண்டிருந்தது. தனிமையும் பெரும் அமைதியும் அவனுக்குள் கடந்த கால எண்ணங்களை உற்பத்தி செய்தது. மனவழியை தோற்றுவித்தது. எப்படி சட்டன வாழ்க்கை புரண்டு விட்டது. ஆனால் அவனுக்கு வழி புதிதல்ல. வளரும் பருவம் தொட்டு அவனது அனுபவங்கள் அவனையும் ஒரு போராளியாக மாற்றியிருந்தது. தஞ்சாவூர் அருகில் பச்சை பசுமையான வயல்வெளிகளில் சூழ்ந்த குடவாசல் கிராமத்தில் இருளப்பன் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். பண்ணையாரின் செருப்பை அப்பா தலையில் சுமந்து சென்றதை காண நேர்ந்த போது பண்ணையாரின் அடியால் ஒரு முறை அப்பாவை மிதித்த அக்காட்சி, பள்ளி முடிந்து 5ஆம் வகுப்பு பயின்ற தன் தம்பி மாயனுடன் வீடு திரும்பியவன் எரிந்த அவனது குடிசையும் வாசலில் வெறுமையாக அமர்ந்து கொண்டிருந்த அப்பாவை கண்டபோது என ஒவ்வொரு முறையும் மனமுடைந்தான். அரசாங்க தொடர்புடைய ஆட்கள் இயக்கத்துக்கு போராளிகளுக்கு ஊரார் புகலிடம் கொடுத்திருப்பதாக கருதி குடிசல்களை எரித்துவிட்டு சென்றதாக சொன்னார்கள். அதே பண்ணையார் புல்லட்டில் சென்ற ஒரு ஆளை கண்டு சற்று கலவரப்பட்டதை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டான். அந்த ஆளை பற்றி விசாரித்தான். முரளிதரன் குடவாசல் மட்டுமின்றி தஞ்சாவூர் முழுவதற்கும் சேர்த்து இயக்கத்தின் தலைவர். பண்ணையார்களுக்கும் காவல்துறைக்கும் ஆகாதவர். இருளப்பனின் சிந்தனை கலைந்து சுயநிலைக்கு வந்தபோது அறைக்குள் பாய்ந்து கொண்டிருந்த சூரிய கற்றைகளின் வீரியம் குறைந்து மந்தகாசமான வெயிலாகியிருந்தது. சாப்பாடு குடத்தில் இரவு சாப்பாட்டுக்காக வரிசையில் நின்றான். வெந்தும் வேகாமல் கடிப்பதற்கு கடினமான ரொட்டிகளை பித்து உண்டான். உடன் மற்ற கைதிகள் அவனை சூழ்ந்து கொண்டு என்னத்துக்கு உள்ள வந்த, எத்தனை வருஷம் என்று விசாரிப்புகள் நடந்தன. அவன் அவர்களுக்கு விரக்தி புன்னகை வீசி பதில் அளிக்காமல் அவர்களை விலக்கிக் கொண்டு நகர்ந்தான். கைதிகளின் இடையே தலைவனான ஐயனார் விளக்கினான். அவனை சுற்றி சில கைதிகள் அவனுடன் அமர்ந்திருந்தார்கள். அவனுடைய அடியால் ஒருவன் வந்து, உன் பேர் என்ன என்றான் இருளப்பனை. அவன் இருளப்பன் என்றான். அண்ணன் கூப்பிடுறாரு வா போடா என்று அவனை இருளப்பன் தள்ளிவிட்டு நடந்தான். வந்தவன் இருளப்பன் தாடையில் தாக்கினான். பெரிய துரையா, நீ கூப்பிட்ட வரமாட்டியா? வாயில் ரத்தமடிய தடுமாறி விழுந்த இருளப்பனை நோக்கி இன்னொரு கைதி ஓடி வந்து அவனை தாங்கினான். ஐயோ ரத்தம் என்றவன், டே பாவீங்களா, உங்க கொட்டம் அடங்கவே அடங்காதா? சார் நீங்க எந்திரிங்க சார், நாம போயிடலாம் என்று அவன் இருளப்பனை நடத்தி அழைத்து சென்றான். அவர்கள் தனியே ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டனர். என் பேரு முனியாண்டி சார், உங்க பேர் என்ன? இருளப்பன் அவனது பெயரை சொன்னான். முனியாண்டி தொடர்ந்தான். இந்த ரவுடி பசங்க இப்படிதான் சார், எல்லாரையும் வம்புக்கு இழுப்பானுங்க. அவ்வளையே வார்டனைய கூட மறப்பானுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவங்க தான். ஆனா அங்க உட்கார்ந்துருக்கானே ஐயனார், அவன் ரொம்ப முக்கியமானவன். அவனை எதிர்த்து எதுவும் இங்க செய்ய முடியாது. இந்த சார் பீடிக்கட்டு என்று பீடிக்கட்டை அவனுக்கு கொடுத்தான். இருளப்பன் மறுத்தான். நான் பிடிக்கிறதில்ல தம்பி. சார், நீ பிடிக்கிறியோ இல்லையோ, இங்க கைதுல இருந்து வார்டன் வரைக்கும் யார காக்கா பிடிக்கணும்னாலும் பீடிக்கட்டும் புகையிலும் தான் லஞ்சம். உனக்கு வெளியே இருந்து எதனாச்சும் பொருள் வரவழைக்கணும்னா அதுக்கு பீடியும் புகைக்கட்டளையும் தான். அவர்கள் அருகில் பேசிக்கொண்டே இருந்தனர். பேச்சுக்கிடையில், சார் உன்னை பார்த்தா எங்கேயும் பார்த்து பழகின முகமாட்டம் இருக்கு, எங்கே பார்த்திருக்கேன் என்று யோசனையோடு சொல்லிக் கொண்டிருந்தான். மறுநாள் அந்த போக்கிரி கூட்டத்தின் கொட்டம் தொடர்ந்தது. இருளப்பன் சாப்பாட்டில் மண்ணை போட்டார்கள். இன்னொரு சமயம் பிடுங்கிக் கொண்டார்கள். ஐயனாருக்கு இதெல்லாம் வேடிக்கையாக இருந்தது. சிரித்துக் கொண்டிருந்தான். வேண்டுமென்றே போகும்போதும் வரும்போதும் இருளப்பனை முனியாண்டியும் இடிப்பான் அடிப்பான். ஆனால் இவர்களின் சேட்டையை இருளப்பன் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. அவனிடம் எப்போதும் ஒரு வகை இறுக்கம் தெரிந்தது. இருளப்பன் கைதியாக வைக்கப்பட்டிருக்கும் இடம் கொஞ்சம் பெரிய குற்றங்கள் செய்தவர்கள் வைக்கப்பட்டிருக்கும் தனி பகுதி. பெரும்பாலும் கொலை செய்தவர்கள் ஆயுள் தண்டனை கைதிகள். வார இறுதி நாள் என்பதால் அன்றிரவு கைதிகளுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. முனியாண்டிடம் இருளப்பன், என்ன தம்பி இன்னைக்கு விசேஷம் என்று விசாரித்தான். அதுவா, இன்னைக்கு ஜோரா இருக்கும் அண்ணே, வெளியே இருந்து டிராமா ட்ரூப் வந்திருக்கு, ஆட்டம் பாட்டம்னு ஒரே கொண்டாட்ட குதூகலமா இருக்கும். கல்மேடையில் ராமாயண நாடகம் போடப்பட்டது. அனைவரும் சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்க்க துவங்கினர்.
இருளப்பனும் முனியாண்டியும் மட்டும் கடைசி வரிசையில் மண் தரையில் அமர்ந்து கொண்டு நாடகத்தை வேடிக்கை பார்த்தபடி உரையாடி கொண்டிருந்தன. அண்ணே, நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா என்று முனியாண்டி ஆரம்பித்ததும் இருளப்பன், தெரியும் நீ என்ன கேட்க போறன்னு என்றான் இருளப்பன். மற்றவங்க கிட்டலாம் சொல்றதுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொன்னேன். அவளையே ஜட்ஜ் முதற்கொண்டு அதே பதில் தான் சொன்னேன். ஆனா உன்னை பார்த்தா என் தம்பி மாதிரி தோணுது, சொல்லணும்னு தோணுது என்றவன் சொல்ல துவங்கினான். நாங்க தஞ்சாவூர் பக்கத்துல குடவாசல் கிராமம். என் தாத்தா இருளப்பன் பேர் தான் எனக்கும். முனியாண்டி இடைமறித்து பேசினான். அண்ணே, ஒரு நிமிஷம், உங்க அப்பா பேரு காசிநாதனா? இருளப்பன் ஆமா என்றான். உங்க அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரா, முருகேசன்னு? ஆமாம், சரிதான் என்று இருளப்பன் சொன்னதும் முனியாண்டி அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். இருளப்பன் புரியாதவனாக பார்த்தான். அண்ணே, எனக்கு தெரியல, உன் சித்தப்பா பையன் முனியாண்டி தம்பி மாயா எப்படி இருக்க? டேய் நீயா, எங்கடா இருந்த இவ்வளவு நாள்? நெஜாரு போயிட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரிஞ்சியே. ஆமாண்ணே, நாடக கம்பெனில சேரணும்னு பட்டணத்துக்கு ஓடி வந்தேன். வாய்ப்பு கிடைச்சு நல்லா நடிச்சிட்டு இருந்தேன். இங்க பசங்களோட கொஞ்சம் அடிதடி ஆகி போச்சு. கொலை முயற்சின்னு வீண் பழி சுமத்துக்கிட்டு இங்க ஜெயில கிடைக்க அப்பாவுக்கு தெரிய வேணாம்னே. நீ நல்லா இருந்தா அப்பா சந்தோஷப்படதானடா போறாரு. எதுக்கு தொடர்பே இல்லாம இருக்க? நீ மட்டும் என்ன இயக்கத்துல சேர்ந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு திரிகிறதா கேள்விப்பட்டனே. உனக்கு எப்போ விடுதலை? என் லாயர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் விடுதலை கிடைச்சணும்னு நினைக்கிறேன். சரி, பேச்ச மாத்தாத, உனக்கு என்னதான் ஆச்சு என்று முனியாண்டி கேட்டதும் இருளப்பனின் முகம் இருண்டது. அவன் மனம் ஒரு பின் சுழற்சிக்கு நகர்ந்தது. கொடவாயில் கிராமம், 1962. எழுந்த குடிசையின் முன் தறி அப்பிய முகத்துடன் காசிநாதன். அவர்களை கண்டதும் இருளப்பன் பள்ளி புத்தக பையுடன் பதறிக்கொண்டு ஓடி வந்தான். உடன் ஓடி வந்த தம்பி மாயன் புரியாமல் விசுமினான். இருளப்பன் கேட்டான், அப்பா, உனக்கெல்லாம் ரோசமே வராதா? அவனுங்க மிதிக்க மிதிக்க அவனுங்க காலடியில இப்படிதான் கிடப்பியா? காலத்துக்கும் நீ அடங்கி போவியா? காசிநாதன் குலசாமி ஏறியவர் போல அதிர்வுடன் அமர்ந்திருந்தார். திடீரென எழுந்தார். வாடா என்று இருளப்பன் கையை பிடித்து அழைத்துச் சென்றார். உடன் ஓடி வந்த மாயனே, பையா, நீ இங்கேயே உட்கார்ந்துரு, அப்பா வந்தர என்று ஒரு பாறையின் மீது மாயனை அமர வைத்துவிட்டு இருளப்பனை விறுவிறுவென்று நடத்தி சென்றார். அப்பா குடல் ஏதோ புது மாற்றம் ஏற்பட்டவராக இருளப்பனுக்கு தோன்றினது. ஒரு சிறு வீட்டு வாசலில் நிறுத்தினார். உள்ளிருந்து தலையை தாழ்த்தி முரளிதரன் வெளியே வந்தார். அவர் இவர்களை புரியாதவாறு பார்த்தார். காசிநாதன் தன் மகனை முரளிதரனை நோக்கி தள்ளினார். இவனை நீங்களே பார்த்துக்கிடுங்க என்றார் காசிநாதன். அஞ்சிலிருந்து இருளப்பன் அப்பாவை காண்பதற்கு கூட வருவதே இல்லை. இருளப்பன் சாக இயக்க தோழர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டான். எல்லாரும் அவனை விட வயதில் மூத்தவர்கள். அவன் இயக்கத்தினுள் செல்ல தம்பி ஆகி போனான். அவனுக்கு கம்பு சண்டை, மல்யுத்த பயிற்சிகள் வழங்கப்பட்டன. திடீரென மறந்திருந்து தாக்குவதற்கு உண்டான பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. அவருக்குள்ளேயே குழுக்களாக பிரிந்து நாடகம் போல பாவனை பயிற்சிகளும் செய்தனர். அவன் இயக்கத்தில் சேர்ந்த சில மாதங்களே ஒரு சம்பவ நாள் இரவு வந்துவிட்டது. முரளிதரன் சம்பவ திட்டத்துக்கான இரவில் இயக்க தொடர்களுக்கு முன்பு நின்று பேசினார். அவர் முன்பு இயக்கத்தின் இளைஞர்கள் பின்புறம் கையை கட்டி கொண்டு நின்றிருந்தனர். தலைவர் முரளிதரன் அனைவரையும் கம்பீரமாக பார்த்தார். கையை முன்புறமாக கட்டிக்கொண்டு நின்ற இருளப்பனை நெருங்கினார். அவனது கை கட்டை அவிழ்த்து விட்டார். யார் முன்னாலே நம்ம கை கட்டி நிற்க கூடாது என அவர் தொடர்ந்து உரையாற்றினார். தோழர்களை, நாம் செய்ய போவது கொலை இல்ல, அழித்தொழிப்பு. அதுதான் நம் தாரக மந்திரம். ஆயுதமில்லாமல் அதிகாரம் இல்லை. நாடு தழுவிய நம் ஒட்டுமொத்த இயக்கத்தின் தலைவர் சாருவின் கூற்று இதுதான். வயல்களில் பாடுபட்டு உழைக்கும் கூலி தொழிலாளிகளில் கொத்தடிமைகளாக நடத்தப்படுகின்றன. தனிநபர் அதிக நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்த பிறகும் அறக்கட்டளை நிறுவி மறைமுகமாக நிலம் வைத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு வள்ளல் என்று பெயர். அரசாங்கமே ஏராளமான நிலங்களை கையகப்படுத்த தலைமுறை தலைமுறையாக விவசாயம் செய்து வந்தவர்கள் நிலை பரிதாபமாகிவிட்டது. நிலங்களுக்கு இழப்பீட்டு தொகை கிடைப்பதிலும் சிக்கல்கள். அரசாங்கம் நல்லது செய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது முட்டாள்தனம். பெரு முதலாளிகளிடம் கொத்தடிமை வேலை பார்த்தது போதும். இனி ஏழை விவசாயிகளுக்கான நிலங்களை அவர்கள் தாமாகவே நில முதலாளிகளிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளட்டும். ஒரு தவறும் இல்லை. உழுபவனுக்கு இல்லாத உரிமையா? நிலங்களை அவர்களை தமக்குள் சமமாக பங்கிட்டுக் கொள்ளட்டும். தடுக்கிறார்களா? எதிர்க்கிறார்களா? அழித்து விடுங்கள். பண்ணையார்களில் இருந்தது ஆகப் போவது ஒன்றுமில்லை. கொன்று விடலாம். உங்கள் ஆயுதங்களை நீங்களே தேர்ந்தெடுங்கள். உங்கள் படையை நீங்களே உருவாக்குங்கள். இத்தனை காலம் உங்கள் உழைப்பை சுரண்டி தின்ற பெருமுதலாளிகளுக்கு நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள். அரசாங்க நீதிமன்றங்களால் பயனில்லை. நக்கல் நீதிமன்றங்களை நிறுவுங்கள். திக்கு கொளுத்தவர்களுக்கு தக்க தண்டனை கொடுங்கள். விடுதலை என்று இன்னொருவர் வாங்கி கொடுப்பதில்லை. அது நம் உரிமை. நாமே எடுத்துக்கொள்ள வேண்டியது.
அவர் இப்படி முழங்கிய அன்றிரவு அவர்கள் அழி தொகுப்புக்கு தயாராகினர். சிறு விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பண்ணையார் தான் அன்று அவர்களுக்கான இலக்கு. முரளிதரன் இருளப்பனை தட்டி கொடுத்தார். இருளப்பா, உனக்கு இது வெறும் ட்ரைனிங் மாதிரி தான், நீ சும்மா கூட இருந்து பாரு என்று அவனையும் அனுப்பி வைத்தார். அனைவரும் விடுதலை என்று கோஷமிட்டனர். அவரவருக்கு பிடித்தமான ஆயுதங்களை கத்தி கம்பு என்று எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். இவனை தவிர முரளிதரன் மகன் பாலுவும் உடன் கோபு, சோமு, பாபு ஆகியோர். இருள் சூழ்ந்திருந்த ஒற்றையடை பாதையில் நிலவு வெளிச்சத்தில் தீப்பந்த வெளிச்சத்திலும் ஆட்கள் நடந்தனர். பண்ணையாரின் வீட்டில் அன்று அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்திருந்தனர். வாசலில் ஒரு கூர்கா மட்டும் இடுப்புடையில் கத்தியுடன் சுற்றி வருவான். தவிர அவரது வளர்ப்பு நாய் ஒன்று சுற்றி வரும். பண்ணையாரின் வீட்டு பின் மதிலை அடைந்ததும் தீப்பந்தத்தை அணைத்தனர். ஒருவர் பின் ஒருவராக அங்கும் இங்கும் நோட்டம் பார்த்தபடி எகிரி மறுபுறம் பூனை பாதம் கொண்டு லாபமாக குதித்தனர். கருப்பன் என்னும் அந்த நாய் எப்படியோ மோப்பம் பிடித்து வந்துவிட்டது. இவர்கள் வரும் திசை நோக்கி மூச்சிழுத்தபடி ஓடி வந்தது. இவர்களை கண்டு குறைத்தது. ஒரு மரத்தின் பின் தனித்து நின்றிருந்த பாபு மட்டும் குரங்கு வித்தை போல ஒரு கரணம் அடியை நாயை அணுகி அவன் கையில் மறைத்து வைத்திருந்த ஒரு பொட்டலத்தை கண்ணிமிக்கும் நொடியில் பிரித்து அதன் முகத்தில் தூவினான். நாய் வினோதமாக குறைத்துவிட்டு அப்படியே மயங்கி சரிந்தது. ஆனாலும் கலவரம் கேட்டு கூர்கம் உருவிய கத்தியுடன் அவர்கள் இருக்கும் திசையில் வந்து நின்றான். அவன் வருவதற்குள் பாபுவுடன் சோமுவும் இணைந்து மறைந்து கொண்டனர். பாபு, இருளப்பன் இந்த மூவரை நோக்கி கூர்கா வசைப்பாடிக்கொண்டு கூர்காத்தியுடன் நெருங்கிய போது பாபுவும் சோமுவும் மீண்டும் முன்பு போல கரணமடித்து பின்புறமாக கூர்காவை அணுகி கைகளை ஒருத்தன் கால்களை இன்னொருத்தன் அழித்துக் கொள்ள மற்றொருவன் கூர்கா முகத்தில் அந்த மூலிகை பொடியை தூவினான். கூர்காவும் மயங்கினான். பங்களாவுக்குள் நுழைய வேண்டிய தேவையின்றி பண்ணையார் பின்கட்டில் கிணற்றடியில் குளித்துக் கொண்டிருந்தார். அவர் முகத்துக்கு சோப்பு போட்டு கொண்டிருக்கும் போது அந்நிலையிலே அவர் கழுத்து அறுக்கப்பட்டு நீர் வெள்ளத்தோட இரத்த வெள்ளத்தில் மிதக்க விடப்பட்டு வந்த ஐவரும் தப்பி ஓடினர். முரளிதரனும் இளைஞர்களுக்கு கொலைக்கு முன்பே வெளியூர் சென்று விட்டதாக காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் அலைவி காண்பித்துவிட்டு வழக்கிலிருந்து தப்பித்தனர். சில வருடங்கள் வெறும் கூட்டம், பேச்சு போராட்டம் என்று அகிம்சை வழியில் நடப்பதாக இந்த தீவிர இடதுசாரிகள் காண்பித்துக் கொண்டனர். அதன் பிறகு திரும்பவும் தோழர்கள் கூடினர். கீழ் வெண்பணி என்னும் கிராமத்தில் ஜமீன்தாரான கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை கொள்வது என்று முடிவானது. நாயுடு பல பெண்களையும் குழந்தைகளையும் அவர்களது குடிசையோடு சேர்த்து எரித்து கொன்றவன். அரசாங்கமும் காவல்துறையும் அவருக்கு ஆதரவாக இருந்த காரணத்தால் அவர் சுலபமாக வழக்கின்றி தப்பினார். அவர் ஆண்மை குறைவானவர் என்று கருதப்பட்டது. அதன் காரணமாக அவர் பெண்களையும் குழந்தைகளையும் பழி வாங்கியிருக்கிறார் என்று அவரது மனநிலை குறித்து முரளிதரனுக்கு சந்தேகம் எழுந்தது. முரளிதரனும் அந்த நாயுடு கேடு கெட்டவன், போயும் போயும் பெண்களையும் குழந்தைகளையும் கொடூரமாக கொள்வதற்கு எப்படிதான் மனம் வந்ததோ, இதற்காக தியாகு என்கிற தோழனை முரளிதரன் நிர்ணயித்தார். அந்த தியாகு நாயுடமே அப்பாவித்தனமாக வேலை கேட்டு நின்றான். அவரது தோப்பிலும் மண்டையிலும் வேலை பார்த்து உழவு சொன்னான். ஒரு நல்ல நாள் பார்த்து சம்பவம் நடந்தது. நாயுடு தன் அம்பாசிடர் காரில் ஆளரமில்லாத ஒரு மண்சாலையில் சென்று கொண்டிருந்தார். இருபுறமும் கோரை புற்கள் மண்டி கிடந்தன. சதுப்பு நிலத்தில் புதருக்குள் முகத்தில் சேரும் சகதியும் அப்பிக்கொண்டு மறைந்திருந்த ஆட்கள் திடீரென காருக்கு முன்னும் பின்னும் பாய்ந்தன. காரின் முன்பக்க கண்ணாடியில் சேற்றுடன் பாலு படுத்துக்கொண்டு வழிமறைக்க கார் தடுமாறி வேகம் குறைந்த போது கோபு, சோமு, பாபு மற்றும் இருளப்பன் காரின் மீது பக்கவாட்டிலும் தொற்றிக் கொண்டனர். ஓட்டு நன்னும் நாயுடுவின் பாதுகாவலமான லிங்கம் அறிவாளை எடுக்க தொற்றிக்கொண்டு வந்த கோபு அவன் முகத்தில் மூலிகை மயக்க பொடிய அப்பினான். கார் சேற்றில் சிக்கென்று நின்றது. தியாகு வெளிப்பட்டான், கையில் கருப்பு நிற ரிவால்வுடன். நாயுடு தன் துப்பாக்கியை பஜாமாவிலிருந்து எடுத்து தாமதம் தியாகு நாயுடுவை மார்பில் சுட்டான். தியாகுவை போலீஸ் விசாரிக்க வருவதற்கு முன் அவன் முத்துப்பேட்டை அலையாத்தி காட்டினுள் மறைந்து கொண்டான். காவல்துறையினும் கள்ள துப்பாக்கி விற்கும் கோஷ்டியை அணுகி அதை அவர்களிடமிருந்து வாங்கி சென்ற தியாகுவின் அடையாளத்தையும் கைரேகையும் வைத்து தேடினர். மற்றவர்கள் சேரும் சகதியுமாக வந்து தாக்குதல் புரிந்ததால் அவர்களது கைரேகை கிடைக்காமல் போனது. மேலும் ஒவ்வொரு சம்பத்தின் போதும் ஒரு வகை மூலிகை மயக்க பொடி தூவப்பட்டது. அந்த செடி வகை எங்கு அதிகம் விளைகிறது என்பதை காவலர்கள் கண்டு கொண்டனர். ஒரு மூலிகை வைத்தியரிடம் இயக்கத்தினர் சார்பாக கோபுதான் சென்று கற்று வந்தான். வைத்தியர் கோபுவின் அடையாளத்தை சொன்னார். அதன் பிறகு காவல்துறையினர் நூல் பிடித்தார் போல நகர்ந்து கோபுவின் மறைவிடத்தை கண்டுபிடித்தனர். கோபு ஏறத்தாழ காவலர்களின் பிடிபட்டு விட்ட நிலையில் அவர்களிடம் சரணடைந்து விட்டான். அவனுக்கு நீதி விசாரணை நடைபெற்று ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பானது.
இந்நிகழ்வுதான் இருளம்பனுக்கு துவக்க அனுபவங்கள். 10 வருடங்கள் இவ்வாறு ஜனநாயக புரட்சி மக்கள் படை, ரகசிய இராணுவம், அநீதிகளுக்கு எதிரான துணிகர யுத்தம், அவ்வப்போது தலைமறைவு வாழ்க்கை என்று இருளப்பனுக்கு காலம் நகர்ந்தது. அவனும் சண்டை பயிற்சிகளில் தேறி இருந்தான். இந்நிலையில் அந்த சம்பவம் அவன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. சில வருடங்களாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மீண்டும் ரகசியமாக ஒன்று கூடினர். அது 1972 துவக்கம். இருளப்பன் 10 வயது கூடி மீசையும் குறும்பு பார்வையும் கொண்ட இளைஞனாக மாறியிருந்தான். முரளிதரனுக்கும் முடிக்கச்சைகள் நரைத்திருந்தன. தாடி விற்றிருந்தார். தடித்த மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தார். கண்களுக்கு கீழாக தூக்கமின்மையாலும் கவலையாலும் கொஞ்சம் கருவளையங்கள் தோன்றியிருந்தன. முரளிதரன் பேசினார். பெருமங்கலத்துல ஒரு அழித்தொகுப்பு சம்பவம் செய்யணும் என்று துவங்கினார். முனுசாமி சோழகர்னு பேரு. பெரிய இளச்சுவந்தாரு. அவர் பேசுவதை இளைஞர் உன்னிப்பாக கவனித்தனர். தலைவர் பேசும்போது யாரும் குறுக்கிடுவதில்லை. அவர் மேற்கொண்டு சொல்ல காத்திருந்தனர். நாகப்பண்ணு தாழ்த்தப்பட்ட பையன். அவனோட தங்கச்சிய சோழகரு மகன் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான். தட்டி கேட்க போன நாகப்பண்ண சோழகரு மகன் கத்தியால குத்திட்டான். இப்ப அவன் குத்தியரும் கொலையுறமா ஆஸ்பத்திரியில கிடக்கான். நாகப்பனுக்கு ஆதரவா தாழ்த்தப்பட்ட ஜனங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் செய்ய போயிருக்காங்க. பார்த்தா இன்ஸ்பெக்டர் உட்கார வேண்டிய நாட்களே சோழகர் உட்கார்ந்துருக்காராம். அதிகாரம் அவன் கையில இருக்குன்னு சொல்லிட்டானாம். இன்ஸ்பெக்டர் வழக்கெல்லாம் பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிட்டாராம். நம்ம கட்சி தலைவரான தோழர் ஏஎம்கே அந்த ஊர் ஜனங்களை கூட்டி மீட்டிங் போட்டிருக்காரு. முனிசாமி சோழகரை அழித்தொகுப்பு செய்யணும்னு பேசியிருக்காரு. நம்ம ஆதரவா இருக்கிற ஆளுங்கெல்லாம் கூட அழித்தொகுப்பு செய்ய பயப்படுறாங்க. எங்களுக்கு அந்த ஆளு மேல கோபம் தான். ஆனா திட்டம் போட்டு தாக்குதல் செய்ய நாங்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தோழரும் சரி பரவாயில்ல, வெளியூர்ல இருந்து ஆளுங்களை இறக்கி முடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடைசியா நம்ம கிட்ட இந்த காரியம் வந்திருக்கு. அந்த பெண்ணோட போட்டோ இருக்கு, பாத்துக்கங்க. 18 வயசு பொண்ணு. இந்த பெண்ணையும் மீட்கணும், சோழகரையும் அவரோட மகனையும் முடிக்கணும். இம்முறை அனுபவம் பெற்றிருந்த இருளப்பன் களத்தில் இறங்கினான். காட்டு வேலை செய்ய கூலி ஆளலாக சென்றான். சோழகருக்கு பழக்கப்பட்ட பழைய ஆட்களிடம் யதார்த்தமாக பேச்சு கொடுத்து அவரின் தினப்படி அலுவலர்கள் பற்றி தெரிந்து கொண்டான். அவர் வார இறுதி நாட்களில் தன் தோட்ட வீட்டில் இளம் பெண்களுடன் இருப்பார் என்பதையும் தெரிந்து கொண்டான். இருளப்பன் தோட்ட வீட்டுக்கு சென்று நோட்டமிட்டான். அங்கு யாரும் இல்லை. பிறகு சோழகர் தன் மகனுடன் வார இறுதியில் பக்கத்து ஊருக்கு பயணப்பட போவதை தெரிந்து கொண்டு வந்து முரளிதரிடம் தெரிவித்தார். அவருடைய மகன் பாலுவும் இருளப்பனும் சோமுவும் பாபுவும் தயாரானார்கள். ஒரு அம்பாசிடர் காரில் அவர்களை பின்தொடர்ந்து தெரியாதபடி கவனமாக பின்தொடர்ந்தனர். தண்டியூரில் ஒரு தோப்புக்குள் சோழகரின் கார் சென்றது. இருளப்பன் மட்டும் இறங்கி சென்றான். பாதி முகம் மறைக்க துணியை கட்டிக்கொண்டு சுவர் தாண்டி குதித்து சென்றான். ஒரு அறையின் சாளரத்தை திறந்து பார்த்தான். மெத்தையில் ஒரு பெண் விரிந்த கருங்கூந்தலுடன் பழைய காட்டன் புடவையில் முந்தாளிட்டு அமர்ந்து விசும்பிக் கொண்டிருந்தாள். இருளப்பன் தன் சட்டை பையிலிருந்த புகைப்படத்தை எடுத்து அந்த பெண்ணுடன் ஒப்பிட்டு பார்த்தாள். எண்ணி அதிகம் ஓசை எழுப்பாமல் சில்கை ஒளி எழுப்பினாள். அப்பெண் அதிர்ந்து நிமிர்ந்து யார் என்று தேடினாள். இருளப்பன் முகமூடியை இறக்கிவிட்டு, பொண்ணை கவலைப்படாத, நான் உன்னை மீட்கத்தான் வந்திருக்கேன் என்றான் ரகசிய குரல். எனக்கு காதல் செய்ய நேரமில்லை, வாய்ப்பும் இல்லை. ஆனால் இத்தனை அழகான உன்னை பார்த்தால் சோழகரின் மகனுக்கு என்ன, எனக்கே காதல் வருகிறது என்று நினைத்து கொண்டான். அவனிடம் இன்னைக்கு ராத்திரி வரும், பயப்படாதே என்றான். வந்து தோழர்களிடம் கண்ணின் கோதியே நின்றாள். இரவு வரை பதுகியிருந்தவர்கள் வேலையாட்கள் யாருமில்லாத நேரமாக பார்த்து சுவர் தாண்டி குதித்தனர். காவல்காரர்களை இருளப்பன் புறங்கழுத்தில் வெறுங்கையால் தாக்கி மயக்கமடுத்தினான். நால்வரும் நாட்டு ஓடுகளை பிரித்து வீட்டுக்குள் ஒருவர் பின் ஒருவராக குதித்தனர். சோழகர் தனியறையில் ஒரு பெண்ணுடன் சலாபித்துக் கொண்டிருந்தவர் அரபம் கேட்டு விழுப்பினார். இவர்களை எதிர்பார்த்திருந்தது போலவே தயாராகவே இருந்தார். பாபுவும் சோமும் உள்ளே ஆளுக்கு ஒரு கத்தியுடன் அறைக்குள் நுழைந்தார். சோழகர் மெத்தையடியிலிருந்த கூர்க்கத்தியை எடுத்து எதிர் தாக்குதல் புரிந்து இருவரையும் ஆச்சரியப்படுத்தினார். வாசலில் அரைமயக்கத்தில் விடப்பட்டிருந்த காவல்காரன் சீக்கிரமே விழிப்பு பெற்று வீட்டுக்குள் ஓடி வந்து விட்டான். அவனும் தன் பங்குக்கு தோட்ட அறிவாளை எடுத்துக்கொண்டு வந்து சோழகரின் அறைக்குள் நுழைந்தவன் பாபுவையும் சோமையும் குறிவைத்து தாக்கினான். அதே சமயம் இருளப்பனும் பாலுவும் சோழகரின் மகனின் அறைக்குள் புகுந்திருந்தன. குடிபோதையில் அவன் ஆடை நெகிழ்ந்து படுக்கையில் கட்டுப்பட்டிருந்த போதையின் மீது படர்ந்த சமயம் பாலு பின்னால் இருந்து அவனது கழுத்தை வளைத்து பிடித்தான். இருளப்பன் அவனது கால்களை பிடித்துக் கொண்டான். அவனை இருவரும் புரட்டி போட்டனர். இருளப்பன் அவன் நெஞ்சுக்குழியில் கத்தி இறக்கிய போது கோதை அலறி எடுத்தான். இருளப்பன் அவனது உள்ளங்கை கொண்டு அவளது வாய் பொத்திய போது இருவரும் முகம் அருகருகில் சந்தித்தது. கண்கள் சந்தித்தன. அவள் அமைதியடைந்தாள். சோழகரின் மகன் அருகில் உயிருக்கு துடித்துக் கொண்டிருந்தான். கோதையை அழைத்துக் கொண்டு அவ்வறையிலிருந்து இருவரும் வெளியேறினர். நிலவரம் அறிய சோழகரை அழைத்து சென்றவர்கள்
கலவரத்தை கண்டனர். இம்முறை தாக்குதல் திட்டம் சுலபமாக முடியப் போவதில்லை என இருளப்பனுக்கு தோன்றியது. பாபுக்கு காலில் அரிவாள் விட்டு விழுந்து நொண்டினான். சோமுவுக்கு தோள்பட்டையில் சோழகரின் கத்தி ஆழமாக கீறியது. அவர்களின் முகமூடி துணி வேறு அவிழ்ந்து விட்டது. அவர்கள் அடையாளம் கண்டிருப்பார்கள். வாங்க போயிடலாம், அடுத்த முறை பார்த்துக்கலாம் என்று ஓடிவிட்டனர். இருளப்பனும் பாலுவும் பின்வாங்குவதாக இல்லை. இன்னும் திறமையாக தாக்குதல் நடத்தினர். சோழருக்கு 2 இடத்தில் கத்தி குத்து விழுந்தது. இவர்களுக்கும் கத்தி குத்து அருவாள் விட்டு விழுந்தது. சோழகரை முடித்துவிட வேண்டுமென்கிற ஆவேசத்தோட இருளப்பன் அவருக்கு இறுதி குத்து ஒன்றை ஆழமாக செலுத்திவிட்டு அறைக்கு வெளியே அரணில் இருந்த கோதையும் அழைத்துக் கொண்டு தப்பி ஓடினான். சோழக்கரு கதை முடிஞ்சிருக்கும்ல என பாலு ஓடனிடத்திலே மூச்சிரைத்தபடி கேட்டான். இந்நேரம் முடிஞ்சிருக்கும் என்றான் இருளப்பன். இருளப்பன் கோதியுடன் முரளிதரன் முன்பு சென்று நின்றான். முரளிதரன் அவளை பரிதாபமாக பார்த்தார். இவங்க தான் நாகப்பனோட தங்கையா? ஆமா தரவளை என்றான் இருளப்பன். ஒரு கெட்ட செய்தி பொண்ணு என்று முரளிதரன் பீடியுடன் சொல்ல வருத்தமா இருக்கு. டாக்டருங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் உன் அண்ணன் நாகப்பனை காப்பாத்த முடியல. ஆஸ்பத்திரியிலிருந்து உடம்ப கொண்டு வர சொல்லியிருக்கேன் என்றதும் கோதை கதறி அழுதாள். உடல் வந்ததும் கோதை அதன் மேல் விழுந்து ஒப்பாரி இட்டாள். நாகப்பனின் உடல் இடுகாட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு இருளப்பன் தகனம் செய்தான். முரளிதன் கோதையின் தலையை ஆதரவாக கோதி கொடுத்தார். நீ என் பொண்ணு மாதிரிம்மா. உன் அண்ணன் அளவுக்கு முடியலனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்யறேன். முரளிதரும் அவரது மகன் பாலுவும் ஊருக்கு வெளியே காவிரி ஆற்றங்கரை ஓரமாக அவர்களுக்கு சொந்தமான ஒரு தென்னம்பண்ணையில் சிறு ஓட்டு வீட்டில் தலைமறைவானார்கள். அவர்களுடன் இருளப்பனும் கோதையும் சென்றனர். கோதை தற்காலிகமாக முரளிதரன் பண்ணை வீட்டில் சமையல் வேலை வீட்டு வேலைகள் செய்து உதவி கொண்டிருந்தார். முரளிதரனும் இருளப்பனும் மட்டும் தனியே ஒரு குடிசை வீழ்ந்து அதில் இருந்து கொண்டனர். இருளப்பன் கோதையை காண்பதற்காகவே முரளிதரன் வீட்டுக்கோ ஆற்றங்கரைக்கோ செல்வான். அவளை ஆசை தீர பார்ப்பான். இந்தா புள்ள இளநீர் குடி என்று இளநீர் காயை அவளுக்கு தரும்போது அவள் அவனுக்கு எவர் சில்வர் டம்ளரில் வரக்காப்பி தரும்போதும் அவளது மென்மையான கரங்களை லேசாக தொட்டு பார்ப்பான். அவளும் தலை கவிழ்த்து அரைக்கண்ணில் அவனை கவனித்தாள். அவளுக்கும் அவன் மீது எத்தகைய அபிப்பிராயம் என்பதை அவனால் சரிவர அளவிட முடியவில்லை. அவனை கவனித்த பாலும், தம்பி, நாம இருக்கிற நிலைமையில இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று சொன்னான். ஆமாண்ணே, நீ சொல்றது சரிதான் என்று இருளப்பன் மொழிந்த போதும் அவன் மனம் ஊசலாடி கொண்டிருந்தது. அன்றிரவு கோதை காவிரி கரையோரத்தில் நின்று வெறுமையாக நீரை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்குள் அவளது அண்ணனின் இழப்பு தனிமையை ஏற்படுத்தியிருந்தது. அவன் இறப்பு தனக்காகத்தான் என்று நினைத்த போது வலித்தது. அதே சமயம் சோழகரின் மகன் அவள் மேல் படர்ந்த நினைவுகள் அவள் மேல் புழுக்கள் உருகின்றார் போல அறிவறுப்பை ஏற்படுத்தியது. இந்த நினைவுகள்லாம் சேர்ந்து அவளுக்குள் விரக்தியை கொண்டு வர அவள் நேரே ஆற்று நீரில் இறங்கி நீரோட்டத்தோடு நகர துவங்கினாள். அப்போது ஆற்றங்கரையில் குடத்தில் நீர் நிறைந்து வந்த பெண்மணி எப்பொண்ணு என்று நீரில் இறங்கினாள். நீரை விலைக்கு விரைந்து அவளை நெருங்கி அவளது கையை பிடித்து கரைக்கு இழுத்து வந்தாள். என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, செத்துக்கித்து தொலைக்காத. கோதை நடப்பினம் போல அவள் இழுப்புக்கு வந்தாள். நீ யார் வீட்டு பொண்ணு, பார்த்தா புதுசா தெரியுற. அவள் பதிலளிக்கவில்லை. அந்நேரம் அந்த பக்கமாக வந்த இருளப்பனும் பாலுவும் கோதை இன்னொரு பண்பணியுடன் இருப்பதை கண்டு கொண்டு அவர்களை நெருங்கினர். கோதை, என்னாச்சு, இங்க என்ன பண்ற என்றான் இருளப்பன். நீங்களாம் யாரு? ஊருக்கு புதுசா? இந்த பொண்ணு ஆற்றுல இறங்கி போய்கிட்டே இருந்தது, அதான் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்தேன். நான் முரளிதரோட பையன். எங்க பண்ணை வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணுதான் என்றான் பாலு. ஓ, அந்த ஐயாவோட வீட்டுக்கால வேலைக்கார பொண்ணா? சரி சரி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. பெண்மணி சென்று விட இருளப்பன் கோதையை கேள்விக்குறியோடு பார்த்தான். கேட்டார், ஏ கோதை, ஏன் இந்த முடிவுக்கு வந்த? உன்னை கஷ்டப்படுத்தி காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? உங்க அண்ணன் சாவுக்கு அர்த்தமில்லாம பண்ணிடாத. எங்க தோழருங்க 2 பேர் வேற ஜெயில கிடக்காங்க. அவள் மிசிமினாள். என்ன பண்ண சொல்றீங்க? நான் கெட்டு போனவ. நீ கெட்டு போக பழைய சோறா என்ன? நீ மனுஷி, மனசளவுல சுத்தமானவ. கொஞ்சம் பொறுமையா இரு. எந்த அவசர முடிவுக்கும் வந்துடாத. எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லும். அவள் மௌனமாக தலை கவிழ்ந்து நின்றாள். என் பொண்ணு, இங்க பாரு. அவள் நிமிர்ந்து அரைக்கண்ணில் பார்த்தாள். நான் உன்னை சொல்லட்டுமா? அவள் தலையாட்டினாள். என்னடா அவசரப்பட்டு சொல்றேன்னு நினைக்காத. நான் உன்னை பார்த்த அந்த முதல் தடவிலே எனக்கு பிடிச்சு போச்சு என்றவன் அவளது வலது கரத்தை எடுத்து அவளது உள்ளங்கையை தனது இடர்ந்து மார்பின் மேல் வைத்து, சத்தியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னை பிடிச்சிருக்கான்னு யோசிச்சு சொல்லு என்று பாலுவுடன் இணைந்து திரும்பி நடந்த போது பாலு அவனை விழாவில் நெட்டி, என்ன தம்பி, கிடைச்ச சந்தல சிந்து பாடுற போலிருக்கே என்று சீண்டினான். அப்படியெல்லாம் இல்லன்னு என்று வெட்கப்பட்டான். மருத்துவமனையில் சோழகரின் கதை முடியவில்லை என்று பிற்பாடு தெரிய வந்தது. புத்துயிரும் கொலை உயிருமா மருத்துவமனை சேர்க்கப்பட்ட சோழகர் பிழைத்து விட்டிருந்தார். போலீஸ் காண்பித்த சில போராளிகளின் கருப்பு வெளுப்பு புகைப்படங்களில் பாபுவையும் சோமுவையும் அடையாளம் காண்பித்தார். காவலர்கள் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இறுதியில் தலைமறைவான போராளிகளின் மறைவிடம் காவல்துறைக்கு தெரிய வந்து
போராளிகளை சுற்றி வளைத்தனர். அவர்களும் எதிர்பார்க்காமல் சரணடைந்தனர். நீதிமன்ற விசாரணைகளும் நடந்தன. ஆயுள் தண்டனை இன்று தீர்ப்பானது. ஆற்றங்கரைக்கு தண்ணீர் எடுத்து வர கோதை சென்றிருந்தார். ஈரலப்பன் ஆற்று நீரில் சிறு சிறு கற்களை எறிந்தவாறு யோசனையில் இருந்தான். என்ன இருளி யோசனையில இருக்கிற என்றவன் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். பதிலளிக்காமல் மீண்டும் சிறு சிறு கற்களை எறிந்தபடி மௌனமாக இருந்தான். அவன் அருகில் கோதை அமர்ந்து கொண்டாள். அவனது தாடையை தொட்டு அவனது தலையை அவளது பக்கம் திருப்பினாள். இருவர் கண்களும் கன நேரம் சந்தித்தன. அவளது பார்வையை தற்சமயம் பார்க்க இயலாதவனா தலையை திருப்பி நீர்ப்பரப்பை பார்த்தான். பிறகு அவனாக பேசத் துவங்கினான். தோழருங்க ஒவ்வொருத்தரையும் போலீஸ் பிடிச்சுக்கிட்டே போயிடுச்சு. திரும்ப வெளியே வரவே முடியாது. சில பேரை சுட்டு கொன்னுருச்சு. நாடு முழுக்க இது நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர் பசங்களை விட இன்னும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. எமர்ஜென்சி அறிவிச்சிருக்கு. முக்கியமா வடக்கு பக்கம் பெரிய தலைவரை போலீஸ் சுட்டு கொன்னுட்டாங்க. இருளு, நான் உன்னை சொன்னா தப்ப நினைக்க மாட்டேன்ல. சொல்லு, உன்னை முதல் முறை அந்த சோழகர் ரகசிய பண்ண வீட்டுல கண்ணுக்கு கண்ணு நேர் சந்திச்சப்பே மனசுக்குள்ள என்னவோ பண்ணிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இதே ஆத்தங்கரில் என் கையெடுத்து உன் நெஞ்சு மேல வச்சு காதல் வசனம் எல்லாம் பேசினேன். அப்பவே நான் உன்கிட்ட முழுசா விழுந்துட்டேன். உன்ன மாதிரியான ஒரு உண்மையான ஆம்பளைய நான் பார்த்ததே இல்லை இருளு. இவ்வளவு நாள் உனக்கு பதில் எதுவும் சொல்லாம போக்கு காட்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், உன்னை நான் நேசிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழுவேன் என்று அவனது கரங்களை பற்றி கொண்டு அவளது முகத்தை அவற்றில் புதைத்தாள். அவளது கண்ணீர் ஈரம் அவனது கரங்களை படுவதை உணர்ந்தான் இருளப்பன். இங்க பாரு புள்ளம், எதுக்கு இப்ப விசுமுறை? நாம நம்ம முரளி ஐயாவ தாலி எடுத்து தர சொல்லி உன் கழுத்துல கட்டுற. நீதான் என் பொண்டாட்டி. அது மட்டும் போதாது, வேற என்ன வேணும்? உதட்டோட உதடு வச்சு என்று அவளது முகத்தறிகள் அவன் முகத்தை கொண்டு வர அவள் அவனை விளக்கினாள். அதில் இல்ல, நமக்கு இந்த இயக்கம் போராட்டம் எல்லாம் வேணாமியாம். நமக்கு வாழ இந்த உயிராவது மிச்சம் இருக்கு. நாம ஒரு கூலி வேலை பார்த்து பொழைச்சுக்கலாம். எனக்கு இந்த புரட்சியில நம்பிக்கை போயிடுச்சு பிள்ளை. ஆரம்பிக்க ரொம்ப வேகமா வெறியா இருந்துச்சு. இப்ப எல்லாம் வடிஞ்சு போயிடுச்சு. ஐயாவே முன்னாடி மாதிரி இல்ல, அடங்கி போயிட்டாரு. நீ சொன்ன மாதிரி நாம வேற எங்கேயாவது போய் வேற ஏதாவது பழப்பு பார்த்துக்கலாம். இருவரும் ஆற்றங்கரையில் மங்கிய மாலை வெளிச்சத்தில் அணைத்துக் கொள்வதை முரளிதரன் தொலைவிலிருந்து பார்த்துவிட்டு தனக்குத்தானே புன்னகித்துக் கொண்டு நகர்ந்து சென்றார். முரளிதரன் தனது நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் அருகில் இருளப்பன் நின்றிருந்தான். நம்ம இடத்த போலீஸ் கண்டுபிடிச்சு நெருங்க அதிக நேரம் ஆகாது இருளா. என்ன வருதோ பாத்துக்கலாம் ஐயா. நான் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்யறேன்னு உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன்டா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. போர்னு ஒண்ணு வந்தா ரெண்டு பக்கமும் தாயா சேதாரம் இருக்கும். நீங்க வத்திக்குச்சி மாதிரி விளக்கேத்தி வைக்கிற வத்திக்குச்சி கருகத்தான் செய்யும். ஆமோதித்தபடி அவர் தன் வாயில் கைவிட்டு முன் பல் ஒன்றை அசைத்து பார்த்து கொண்டிருந்தார். இதோ இந்த பல்லு கூட ஆடி போயிடுச்சு, விழுந்தும் தொலைக்க மாட்டேங்க என்றபடி குனிந்து தன் வெற்றிலை செல்லத்தை எடுத்த போது அவர் தடித்த கருப்பு பட்டை மூக்கை கண்ணாடி கீழே விழுந்து விட்டது. இருளப்பன் அவசரமாக அவருக்கு அதை எடுத்து கொடுத்தான். ஐயா, காதல மாற்ற இந்த பட்டலோடலுடன் இருக்கு. வேற நல்ல கண்ணாடிய வாங்கிக்கங்கயா என்றான். அவர் சற்று மௌனமாக தன் மூக்கு கண்ணாடி ரிம்மை உதட்டோரத்தில் வைத்துவிட்டு யோசிப்போடு இருந்தவர் சட்டென, கோதையை விரும்புறது எனக்கு தெரியும் இருளு. அவளும் ஒன்ன விரும்புறா இல்லையா? இருளப்பன் அவர் தொடர்வதாக மௌனமாக அவரையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் தொடர்ந்தார். பேசாம அவளை கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடு. நான் உனக்கு ஆனா மட்டும் உதவுறேன். உங்க வாழ்க்கை இருந்தா போதுமையா. நானும் வாழுவும் இன்னைக்கு மெட்ராஸுக்கு போறோம். பெரியவர்கிட்ட கட்சி விஷயமா பேச போறோம். நாம ரொம்ப தீவிரமா இடதுசாரியா இருக்கிறதா பிரச்சனை. நாம அறவழியில செயல்பட்டா நம்ம எல்லாருக்கும் நல்லது. போயிட்டு நாளைக்கு வந்துடுவோம். பேச்சுவார்த்தையை நல்ல விதமா முடிச்சுட்டு வாங்கயா. நம்ம ஊருக்கு நீங்க தான் தலைவர். உங்களை தவிர இன்னொருத்தர் இருக்க முடியாது. விழுந்து காலசூரியன் எழும்பி இருந்தது. இருளப்பன் தன் குடிசிலிருந்து வெளிப்பட்டு வேப்ப மரத்தின் காம்பை உடைத்து பல் துளக்கியவாறு ஆற்றங்கரைக்கு வந்தார். எப்படியும் குளிப்பதற்கு துணை துவைப்பதற்கு பெண்கள் பக்கம் கோதை வருவார் என்று எதிர்பார்த்தபடி இருளப்பன் புதரோகமாக நகர்ந்தான். இருளப்பனுக்கு மனம் உலுக்கிவிட்டது. அங்கே அவன் பார்த்த காட்சியை நம்ப இயலாமல் கண்களை தேய்த்து விட்டு கொண்டான். ஆற்று நீர் வந்து ஊறி சகதி போன கரையில் ஒரு இளம் பெண் மண் சகதியில் முகப்புதைத்த நிலையில் ஆடை நிகழ்ந்து குப்புற கிடந்தாள். அவன் அவசரமாக அருகே ஓடி வந்து உடலை புரட்டி முகத்தை பார்த்தாள். கோதை போல இருக்கிறாளாம். கோதையா இவள்? இருக்கக்கூடாது. அவள் முகத்தை நன்கு துடைத்து விட்டு பார்த்தாள். உறுதியாக அவள் கோதையே தான். போத எந்திரிச்சுக்கம்மா. என்னமா ஆச்சு உனக்கு? யார் இப்படி செஞ்சது? எந்திரமா. நடுங்கி போனவனா ஆற்றின் சகதி கரையில் தொய்ந்து அமர்ந்து தலையை கை வைத்து கொண்டான். இது ஏதோ கெட்ட கனவுதான். துக்கத்திலிருந்து எழுந்து கோதையை பார்க்க செல்ல வேண்டும். அவள் எனக்காக காத்திருப்பாள். அவனுடைய சுய சமாதானம் எதையும் மாற்றிவிடவில்லை. அப்போதான் கவனித்தான் அவள் உடலருகில் என்ன இது சிறிய கல். கையில் எடுத்தாள். கல் இல்லை, பல் போல் தெரிகிறதே.
ஆம், பல்லேதான். வெற்றிலைக்கரை ஏறிய ஒற்றை பல் அருகில் வேறெதுவோ இருக்கிறதே. அது என்ன? அதை எடுத்து பார்த்தான். மூக்கு கண்ணாடிக்குரிய பிளாஸ்டிக் பட்டை போலிருந்ததே. ஆம், அதுவேதான். கோதி தன் விரல்களை எதையோ பிடித்துக் கொண்டிருப்பதைப் போல இறுக்கமாக மடக்கியிருந்தாள். அவள் கையை எடுத்து பார்த்தாள். சற்று நீளமான நரத்த மயிர். இருளப்பனுக்கு ஒவ்வொன்றாக மனதில் மின்னல் வெட்டி போனது. முந்தைய தினம் முரளிதரனும் ஒற்றைப்பல் ஆடிக்கொண்டிருந்ததும் அவரது மூக்கு கண்ணாடி பட்டையை அவன் மாற்ற சொன்னதும் நினைவுக்கு வந்தது. அவருக்கு சற்று நீளமான தலைமயிர்தான். முடிக்கட்டுகளை பின்னால் மழித்து வாரியிருப்பார். சம், மின்னலி விபரீத கற்பனை. அப்படியெல்லாம் இருக்காது, இருக்கவும் கூடாது. கோதியை வேறு யார் இப்படி செய்திருப்பார்கள்? அவன் தலையை பித்து கொண்டான். அதற்குள் அவன் பின்னால் அலறல் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். ஒரு பெண் குடத்தை போட்டு ஓடிவிட்டான். கோதியின் தலையை மடியில் வைத்துக் கொண்டு இருளப்பன் வானத்தை விரித்துக் கொண்டிருக்கும்போது போலீஸ் ஜீப் வந்துவிட்டது. ஆய்வாளர் ஒருவர், துணை ஆய்வாளர், இன்னும் சில கான்ஸ்டபிளும் வந்துவிட்டனர். தடயவியல் துறை ஆய்வாளர்களுக்கு வந்து சேர்ந்தனர். இன்ஸ்பெக்டர் நாராணி இவளை என்ன செஞ்ச என்று அதட்டினார். அவன் புரியாமல் திகைத்திருந்தான். போதை இறந்து விட்டதாக மருத்துவ சான்றிதழ் அளிக்க அவளது உடல் அரசாங்க பிணவரைக்கு சென்று சேர்ந்தது. இருளப்பன் காவல் நிலையத்தில் சிறைக்குள் விசாரணைக்காக அமர வைக்கப்பட்டிருந்தான். ஆய்வாளர் கேள்விகளால் துளைத்தெடுக்கப்பட்டான். டே, உன் பேர் என்ன, ஊர் என்ன என்று எல்லாத்தையும் சொல் என்று மிரட்ட அவன் பதிலுக்கு முதலுக்கு கோதைக்கு என்னாச்சு, எப்படி இருந்தா, அதை சொல்லுங்க. என்னடா நடிக்கிறியா? போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. அவளை ரேப் பண்ணிருக்க. அவளோட உடம்புல உன் நகைக்கீரல்கள், அவளோட வஜினாவுல உன் சிமெண்ட், அவள் கையில உன் தலைமயிர், அப்புறம் அவளை அந்த சகதியில மூச்சு திணற அழுத்தி கொண்டிருக்க. எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை என்று பதிலளித்தான். அவனது சட்டையும் கால் சாரையும் கலற்றப்பட்டு அரை ஆடையுடன் மேஜையில் படுக்க வைக்கப்பட்டு கம்பு கொண்டு விளாசப்பட்டான். புதிதாக சேர்ந்திருந்த எஸ்ஐ அவனை விளாசினார். இன்ஸ்பெக்டர் அவனிடம் இருந்து கம்பை பிடுங்கி, எஸ்ஐ தம்பி, நீங்க அடிக்கிற வேகம் பற்றாது என்று அவர் இருளப்பனை விளாச அவன் அலறிய அருளில் அந்த எஸ்ஐக்கே பரிதாகம் விட்டது. யோ, அதான் ஐயா கேக்குறாளா, வாய் திறந்து பேசியா. இருளப்பன் படுத்த வாக்கில், எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை என்றான் ஈனமான குரலில். இருளப்பன் கைகளில் உயரத்திலிருந்து கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டு விளக்கெண்ணெய் தடவிய தடியால் தொடர்ந்து விலாசி விசாரித்தனர். தொடர்ந்து அடிப்பட்டதில் அவன் மனம் இன்னமும் இறுக்கமானது. சுரணையற்று போனவனாக உணர்ந்தான். அவன் மனதுக்குள் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. கோதைக்கு யார் இந்த கொடுமையை செய்திருப்பார்கள்? கிடைத்த சிறு சிறு ஆதாரங்களை வைத்து யோசித்தால் முரளிதரன் ஐயாவுடன் தான் அவை தொடர்பு பெற்றிருக்கின்றன. பாலானுடன் உடன் இருந்திருப்பாரே, அவர்கள் இருவருமா இணைந்து இந்த கொடூரத்தை நிகழ்த்தியிருப்பார்கள். கற்பனை செய்து பார்ப்பதற்கே நம்ப இயலாதாக தோன்றுகிறது. ஆனால் வேறு எப்படி யோசித்து பார்த்தாலும் இன்னொரு பதில் கிடைக்கவில்லையே. ஆனால் அவர்கள் நேற்றிரவு மദ്രാஸ் புறப்பட்டு செல்வதாக முரளிதரன் சொன்னாரே, அவர் ஏன் பொய் சொல்லியிருக்க கூடாது? அவர் ஏன் அப்படி பொய் சொல்ல வேண்டும்? அவர் மக்களுக்காக வாழ்ந்தவராயிற்றே. அவரது மகனும் 30 வயதாகியும் இன்னும் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதனாயிற்றே. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட முடியும்? ஏன் முடியாது? அல்லது ஏன் கூடாது? முரளிதரன் இத்தனை ஆண்டுகாலமாக கட்டி போட்டு வைத்திருந்த தன் வெறியை, தனக்கே தெரியாமல் தனக்குள் புதைத்து வைத்திருந்த காம எண்ணத்தை சந்தர்ப்பம் சொல்லும் சாதகமாக அமைந்ததும் புரட்சி போராட்டம் போன்ற எண்ணங்களை தோல்வியடைந்துதான் மனம் சொர்ந்து போன பிறகு அத்தகைய கிளர்ச்சி ஏன் துளிர்விட்டு விஸ்வரூபம் எடுத்திருக்க கூடாது? அவர் நேர்மையானவராக இருந்திருந்தால் இந்நேரம் இங்கே வந்திருக்க வேண்டும். ஒருவேளை வந்தால் போலீஸ் தன்னை சுட்டிவிடும் என்று அஞ்சி வரவில்லையோ? அவன் மனம் புலம்பி போனது. இந்திய சீன யுத்தங்களின் தாக்கம் நம் நாட்டுகளுக்குள்ளும் இருந்தது. மக்கள் யுத்த குழுக்கள் ஆங்காங்கே தோன்றின. தமிழகத்தில் அதன் தாக்கம் மிக குறைவாக இருந்த போதும் அது சுத்தமாக இல்லாமல் போகவில்லை. ஜமீன்தாரர்களின் கை ஓங்கியே இருந்தது. ஏழைகளின் நிலங்கள் பிடுங்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஒட்டுமொத்த இக்குழுக்களும் தலைவரும் முன்னோடியுமானுமான கருதப்பட்ட சாரு மஜூதார் மக்கள் புரட்சி என்று சாரு முழங்கினாலும் பெரும்பாலான இடங்களில் அது தனி மனித பலவாங்கல்களாவே அமைந்தன. அதுவே இயக்கத்தின் பலவீனமாகி போனது. அழித்தொகுப்பு நடவடிக்கை முன்பிருந்த ஆர்வமும் பரபரப்பும் அதன் பிறகான தலைமுறை வாழ்க்கை அல்லது கைது நடவடிக்கையின் போது முற்றிலும் அடங்கி போனது. தனி மனித கொலைகள் எப்படி புரட்சிக்கு வித்திடும் என்று தோழர்கள் யோசிக்க துவங்கிய போது பெரும்பாலும் அவர்கள் சிறையில் இருந்தனர். காவல்துறை, சிறைத்துறை அதிகாரிகளின் கண்மண் தெரியாத தாக்குதல்கள், எதிர்காலம் குறித்து நிச்சயமின்மை. அவர்கள் தங்கள் சித்தாந்தத்தை மறுபரிசீலனை செய்து வாங்கினார்கள். ரஷ்யாவின் பாதைதான் நம் பாதை என்று மவோ நினைக்கவில்லை. அப்படி இருக்கும்போது சீனாவின் பாதைதான் நமது பாதை என்று சாரு சொன்னது நம் நாட்டு சூழலுக்கு எப்படி பொருந்தும் என்று சிந்தித்தனர். தனி மனித படுகொலைகளில் புரட்சி சாத்தியமாகவும் போவதில்லை. அடி உதையும் சிறை கழியுமே மிச்சம் என்றால் நாம காண விரும்பும் மறுமலர்ச்சிக்கு மாற்றுப்பாதை யோசித்தால்தான் என்ன? அரசியல் தளத்தில் ஐசிபியும் எம்பிசியும் காலூன்றி முன்னேற தொடங்கியிருந்தன.
கூட்டணிகள், சமரசங்கள், சமாளிப்புகள், குற்றச்சாட்டுகள் என்று எங்கிருப்புமே இருந்தாலும் மக்கள் அவர்களுக்கு மதிப்பளித்தார்கள். அவர்களை கண்டு மக்கள் அஞ்சி ஓடவும் இல்லை. ஆகவே அழித்தொழிப்பு நடவடிக்கைகளை கைவிடுத்து நாடாளுமன்ற ஜனநாயக வழியை மேற்கொண்டால் என்ன? முரளிதரன் இவ்வகையில் யோசிக்கத் துவங்கினார். ஆதலால் சாரு மஜூம்தார் கொல்லப்பட்ட பிறகு சக தொடர்களுடன் அறவழியில் செயல்பட்டு சாதுவான கட்சியாக அதை மாற்றினார். இப்போது காவல்துறையும் ஜமீன்தார்களும் அவருக்கு நேரடி எதிரி இல்லை. இன்னும் சொல்ல போனால் காவல்துறை அவரது நண்பர் என்று ஆகி போனது. அதே சமயம் இருளப்பன் நீதி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அவன் மிகவும் நம்பிய மனிதர்களை துரோகம் இழைத்ததால் அவன் மனம் இறுகி போய் வெறுமை அடைந்திருந்தது. நீதிமன்றத்தில் நீதிபதி அவனுக்கு சந்தர்ப்பம் வழங்க எண்ணி கேட்ட கேள்விக்கு எனக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்ற பதிலை அளித்தான். அவனுக்கு ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பானது. இருளப்பன் தன் கதையை முனியாண்டிடம் முழுவதுமாக சொல்லி முடித்திடும் போது மேடை நாடகம் முடிந்திருந்தது. முனியாண்டி சொன்னான், அண்ணே சந்தேகமே வேணாம் அண்ணே, நிச்சயம் அந்த முரளிதரன் பாலுவும் சேர்ந்துதான் இதை செஞ்சிருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த ஐயாவும் அந்த அண்ணனும் அப்படிப்பட்டவங்க இல்லையே. பெரியவர் வேணும்னே செஞ்சிருக்க மாட்டாருன்னே வச்சுக்கலாம். ஏதோ மூளைக்குழம்பி ஏடாகுடம் செய்ய போய் அது கண்ணா பின்னான்னு முடிஞ்சிருக்கலாம். அவர் மகன் அவருக்கு உடந்தையா இருந்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் என்றான். மறுநாளை காலை சிற்றுண்டியாக உப்புமா உண்ட பிறகு முனியாண்டி செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தவன் அவசர அவசரமாக இருளப்பனை அணிங்க, அண்ணே இங்க பாரு என்று செய்தித்தாளை அப்பக்கத்தை காண்பித்தான். இந்த படத்துல இருக்கிறாரு, இவர்தான் உன் முரளிதரன் ஐயாவா? இருளப்பன் செய்தித்தாளை பிடுங்கி பார்த்தான். ஆமா, இவரேதான். முரளிதரன் மத்திய அமைச்சர் ஒருவர் அருகில் நின்றிருந்தார். முரளிதரன் ஓட்டு இல்லாமலே பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதாக அறிவிப்பு இடம்பெற்றிருந்தது. முனியாண்டி சொன்னான், அண்ணே உன் முன்னாள் தலைவர் தோழர்களை வச்சு செஞ்ச அத்தனை கொலைகேசையும் தொடச்சுக்கிட்டு இருப்பாரு. இருளப்பன் இறுக்கமானான். முனியாண்டி என்றான், எனக்கு இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும். முனியாண்டி வியப்பாக பார்த்தான். என்ன பதிலையே காணோம் என்றான் இருளப்பன். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. தப்பிக்க வழி இருக்கா இல்லையா? நான் என்ன அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துட்டு போறோம்னா என்ன என்றான் முனியாண்டி. பிறகு சற்றை யோசிச்சு சொல்றேன் என்று பதிலளித்த போது ஒரு வார்டன் வந்து, யோ முனி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு? யாரோ உன் சிநேகிதனா? முனியாண்டி எழுந்து சென்று விட்டான். அன்று இரவனாக சப்பாத்தி சாப்பிட்டு முடித்துவிட்டு முனியாண்டி ஒன்றுக்கு இருக்க அடர்ந்த மரத்தின் பின்னால் 20 அடி உயர வெளிச்சோரமாக சென்ற போது அங்கே பேச்சவரம் கேட்டது. சற்று நிதானித்து செவிப்புலனை கூர்மையாக்கினான். ஞாயிறு ராத்திரி எல்லாரும் சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லார் கவனம் மேடையிலேயே இருக்கும். அதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த பக்கம் இருந்து கபாலி கயிறு வீசுவான். முதல்ல நான், அப்புறம் நீ, அடுத்தடுத்து தப்பிச்சலாம் என்று பேசிக்கொண்டன. தெரிந்த குரல் போல் தோன்றியது. ஆம், அது ஐயனாரின் குரல் தான். இன்னொருவன் அவன் சுற்றி திரும்பவன். முனியாண்டி சத்தமில்லாமல் நகர்ந்து வந்து இருளப்பனை அணுகினான். அண்ணே, தப்பிக்க ஒரு வழி கிடைச்சிருக்கு என்று ஐயனார் பேசியதே சொன்னான். அதுக்கு நாம என்ன பண்ணோம்? அவன் கூட சேர்ந்து தப்பிச்சலாங்கிறியா? அதில்லனே, அவன் சரியான போக்கிரி பையன். அவன் வெளியே இருந்து சுத்துறாத ஆபத்து. அவனை நான் போட்டு கொடுத்துறேன் போறேன். நமக்கு எதுக்குடா அதெல்லாம்? நாம எப்படி தப்பிக்கலாங்கிறத யோசிக்கலாம். என்னையும் உன் கூட சேர்த்துட்டியா? பின்ன நீ வரலையா? வர இங்க இருந்து என்ன ஆக போகுது? வெளியே போனாலும் ஜெயில இருந்து வந்தவனு முத்திர கொத்திடுவாங்க. அதுக்கு நான் உன் கூட வந்து வேற ஏதாவது குழப்ப பாத்துக்கலாம். அண்ணே, ஆனா வெளியே போய் உன் முன்னாள் தலைவரை கொலை கிளை செய்ய முயற்சிக்க மாட்டியே? இருளப்பன் ஒரு சிரிப்பு சிரித்தான். ஏண்டா, பின்ன வெளியே போய் பிரியாணி சாப்பிடவா தப்பிச்சு போக போறேன்? என் கோதைய கொன்னவங்கள, அதுவும் துடிக்க துடிக்க கொன்னவங்கள பழித்திக்க வேண்டாமா? எனக்குள்ள அவ்வளவு ஒரு வெறி இருக்கு, தெரிஞ்சுக்க. முனியாண்டி பெருமூச்சு இருந்தான். செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு வந்திருக்க, திரும்பவும் ஒரு தப்பா? அதுக்கும் இதுக்கும் கணக்கு சரியா போச்சு. இனி வரலன்னு விடு, நான் பாத்துக்கிறேன். உன்னை அனாதையா விட்டுட மாட்டேன். நான் இருக்கேன் உன் கூட. அப்படின்னா நீ சொல்ல வந்த யோசனைய சொல்லு. என் கூட பாத்ரூம் பக்கமா சொல்றேன். இருவரும் கழிவறை பக்கமாக சென்றனர். முனியாண்டி கழிவறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். ஒரு நிமிடத்தில் வெளியே வந்தான். அவன் ஒரு சிறிய அலுமினிய குழாயை இருளப்பனம் காண்பித்தான். என்னடா இது என்றான் இருளப்பன். அண்ணன், நாம தப்பிக்கணும்னா கொஞ்சம் பணம் வேணும். இந்த குழாய்க்குள்ள நான் சேமிச்சு வச்சுக்கிற 5000 ரூபாய் இருக்கு என்று 50 நோட்டுகள் இருந்த பணச்சுருளை காண்பித்தான். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? நான் சேர்த்து வச்சது மொத்தம் ஒரு 3000 இருக்கும். அப்படின்னா இந்தா, உனக்கு ஒரு குழாய். இதுல உன் பணத்தை சுருட்டி வச்சுக்க. குழாய உன் மடலுக்குள்ளதான் நுழைச்சு வச்சுக்கணும். இருளப்பன் ரூபாய் நோட்டுகளை லாவகமாக சுருட்டி குழாயினுள் நுழைத்து கொண்டு கழிவறைக்குள் சென்று குந்தியிட்டு தன் ஆசனவாயின் வெளியே அந்த குழாயை குடலுக்குள் நெம்பி பாதுகாப்பாக சொருகி கொண்டு வெளியே வந்தான். முனியாண்டி சொன்னான், இப்ப நம்ம கிட்ட 8000 இருக்கு. இங்க வார்டன் ஒருத்தர் இருக்கார், எனக்கு தெரிஞ்சவர் தான். அவரு கொஞ்சம் பணம் கொடுத்தா நம்ம தப்பிக்கலாம். என்ன திட்டம்? முனி, உனக்கு சந்திக்க ஒரு பொண்ணு வந்திருக்கு என்று ஒரு வார்டன் வந்து சொன்னான். முனியாண்டிடம் நாடகத்தில் நடிக்கும் அப்பெண் தாரணி நின்றிருந்தார். யோ, உன்னை பார்க்க பாவமா இருக்கு என்று வருந்தார். பாவம் எல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு உதவி செய்யணும். உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்?
ஞாயிறு வந்தது. அனைத்து கைதிகளுக்கும் மேடையை கதி என்று அப்பக்கம் பார்த்து கொண்டிருந்தனர். சற்று நேரத்தில் ப்ரொஜெக்டரில் ரீல் சுற்றப்பட்டு திருச்சிலையும் படம் காண்பிக்கப்பட்டது. எம்ஜிஆரின் மலைக்கல்லன் படம் திரையிடப்பட்டது. கைதிகள் ஒரே உற்சாக சீல்களில் எழுப்பினர். அந்நேரம் ஐயனாரும் அவனது நண்பரும் 20 அடி உயர சுவரோரமாக மரத்தின் பின் போய் நின்றனர். ஐயனார் ஒரு சீல்கை ஒளி எழுப்பினார். மற்ற சீல்கை ஒளிகளில் இவனது சத்தம் காணாமல் போனது. மறுபக்கத்திலிருந்து தடித்த முறுக்கு கயிறு வீசப்பட்டது. தெருப்பக்கம் அவனுக்கு உதவி செய்யும் இருவர் இறுக்கமாக கயிறை பிடித்துக் கொண்டிருக்க, ஐயனார் கயிற்றை பிடித்துக் கொண்டு சுவரில் கால்களை தேய்த்து ஏறினான். அப்ப திடீரென டார்ச் விளக்குகள் அவன் மீது வீசப்பட்டன. ஃபுட்ஸ் ஒலிகள் தடதடத்தன. சிறைக்காவலர்கள் அவனை புடை சூழ்ந்தனர். ஐயனாரும் அவனது நண்பனை பிடித்து இழுத்து செல்லப்பட்டனர். காவல்கள் நின்றிருந்த முனியாண்டியும் இருளப்பனும் ஐயனாரை முறைத்தபடி சென்றனர். ஐயனார் உன்னையெல்லாம் அந்தன்னைக்கே பொழந்திருக்கணும் என்று முணுமுணுத்தான். இருளப்பனை பார்த்து அவன் புறந்தலையில் அடி விழுந்தது. இருளப்பன் அவன் கூட பகிச்சுக்க வச்சிட்ட, இனிமே என்ன? முனியாண்டியும் அவனை இப்ப கொண்டு போய் பெண்டு நிமித்துவாங்க, தஞ்சன்ல போட்டு வைப்பாங்க, அப்புறம் தனி சிறைக்குள்ள போடுவாங்க. அவனால இந்த ஜெயில இருக்கிறவளுக்கு தொல்லைதான். வெளியே போனாலும் அவனால மற்றவங்களுக்கு தொல்லை. ஆனா அவனோட ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மள கேப் கிடைக்கிறப்போனா அடிப்பானுங்க, உதைப்பானுங்க. ஆனா நம்ம மேல ஒரு கீறல் விழுந்தா கூட அதிகாரிங்களுக்கு அவன் மேலதான் சந்தேகம் வரும். நம்ம மேல அதிகாரிகளுக்கு இப்ப ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாயிருக்கும். இதை நாம உபயோகிச்சுக்கணும். மாடனுக்கு தட்ட வேண்டியதை தட்டி விட்டுட்டா போதும். அடுத்த சில தினங்களில் முனியாண்டி எதிர்பார்த்தது நடந்தது. காலை வேளையில் குளியலறை பக்கம் இருளப்பனும் முனியாண்டியும் சென்ற போது அங்கு காத்திருந்த ஐயனாரின் ஆட்கள் மூவர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். இருவரையும் பிடித்து தலையில் சூழில் மோதினர். இருவருக்கும் ரத்தம் அழிந்தது. பிறகு தரையில் போட்டு கால்களில் மிதி மிதி என்று நிறுத்திவிட்டு வார்டன் வீசி ஊதி வரும் சத்தம் கேட்டு ஓடிவிட்டனர். முனியாண்டிக்கு தெரிந்த வார்டன் ஓடி வந்தார். ஐயோ பாவமே, நல்ல பசங்களாச்சு, இப்படி அடிச்சு போட்டிருக்கானுங்களே பாவிங்க. அந்த வார்டர் சிறை அதிகாரிடம் அவர்களை மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு பரிந்துரை செய்தார். அவ்வண்ணமே இருளப்பனும் முனியாண்டியும் அரசாங்க மருத்துவமனை தனி பிரிவில் சேர்க்கப்பட்டனர். மருத்துவர்கள் வந்து அவர்களை ஆராய்ந்தனர். அடி கொஞ்சம் பலமாதான் கட்டிருக்கு, 4-5 நாள் இங்கே இருக்க வேண்டியிருக்கும் என்றார் சிறைத்துறை அதிகாரிடம். அவர்கள் தனித்தனி அறையில் இருக்க வைக்கப்பட்டனர். அந்த கார்டனில் துப்பாக்கி ஏந்திய 2 சிறை காவலர்களும் சுற்றி வந்தனர். மருத்துவமனைக்கு சென்றதும் என்ன செய்ய வேண்டும் என்பதை இருவரும் முன்கூட்டியே பேசி வைத்திருந்தனர். அவர்கள் உடல் காயங்கள் சற்று ஆறுவதற்கான 2 நாட்கள் பொறுத்து 3ஆம் நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு தப்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தனர். முனியாண்டி சொல்லியிருந்தான், என் கூட நாடகத்துல அடிக்கிற பொண்ணு ஒருத்தையும் என்ன ஜெயில வந்து சந்திச்சாலே அவன் நமக்கு உதவி பண்ணுவான்னு. முனியாண்டிக்கு தொலையான அப்பெண் தாரணி பகல் வெளியில் அவர்களை பார்க்க வேண்டும் என்று வந்திருந்தார். சிறை காவலர்கள் அவளை அனுமதிக்கவில்லை. ஆனால் அவள் அழகான பெண். காவலர்களிடம் ஒயிலாக நடந்து வந்து அவர்களை உசிப்பேற்றும் விதமாக நடந்து கொண்டாள். அந்த காவலில் ஒருவன் சற்றே பழம்பினவன் தாரனிடம் வழிந்தான். என் பொண்ணு, ராத்திரி வரியா? எனக்கு வேலை இருக்கியா? வர முடியாது என்றாள். அவள் தாவங்கட்டியை பிடித்து நம்பி ஏ செல்ல வாமா ராத்திரி என்று கெஞ்சினான். சரி வரேன், ஆனா 11 மணிக்கு மேலதான் வருவேன். சரி வா. அதே போல அவள் திருட்டுத்தனமாக நடுஇரவில் அந்த காவலை தன் வசம் வைத்திருந்த போது இருளப்பன் எழுந்தான். பூனை போல் மென்மையாக நடந்தான். நாற்காலில் அமர்ந்து அரை தூக்கத்தில் ரைஃபிளுடன் வீட்டிருந்த மற்றொரு காவலன் மீது திடீரென பின்னாடிந்து பாய்ந்து தாக்கினான். அவனது துப்பாக்கியை பிடிங்கு புறங்களத்தில் அதன் மார்படையில் உயிர் போகாத அளவுக்கு மயக்கம் வரும் அளவுக்கு நாசுக்காக தாக்கினான். இருளப்பனும் முனியாண்டி ஓட்டம் பிடித்தன. அதற்குள் அரைமயக்கத்திலிருந்த காவல் சுதாரித்துக் கொண்டு எழுந்து பிகிலெடுத்து ஊதினான். தாரண்யம் சல்லாபித்துக் கொண்டிருந்த காவலன் அவசரமாக அவனை தள்ளிவிட்டு ஓடி வர துவங்கினான். அவனுக்கு நேராத்திரியில் கார்டனில் அவர்கள் அகப்பட்டனர். இருளப்பனும் முனியாண்டியும் ஒருவரையோர் ஒரு கணம் பார்த்து கொண்டனர். பிறகு காவல் மீது பாய்ந்தனர். இருளில் நீல் புழல் துப்பாக்கி எங்கோ விரயமாக வெடித்தது. அதற்குள் மற்றொருவனும் ஓடி வந்து விட்டான். ஆளுக்கொருவனும் கட்டி புரண்டு சண்டையிட்டனர். இருளப்பன் முதல் ஆளை அவனது ரைஃபிள் பிடிக்கொண்டு அடித்து காயப்படுத்திவிட்டு முனியாண்டியிடம் மல்லு கட்டி கொண்டதை கவனித்தான். அவனையும் தாக்கி காயப்படுத்திவிட்டு முனியாண்டியை அழைத்துக் கொண்டு தனித்தறிக்க மருத்துவமனை வளாகத்தை விட்டு வெளியேறினார்கள். ஒரு கொடூர கொலையாளியும் அவனது கூட்டாளியும் சிறையிலிருந்து தப்பித்து விட்டதாக செய்திகளில் ரேடியோவிலும் செய்தித்தாள்களிலும் பரவியது. காவலர்கள் ஆங்காங்கே சோதனை சாவடிகள் அமைத்து தேடும் பணியில் இறங்கினர். முனியாண்டிக்கு உதவிய நாடக நடிகையின் கொட்டைகள் தற்காலிகமாக இருவரும் தஞ்சம் புகுந்தனர். அப்பெண்ணும் அவளது அம்மாவும் மட்டுமே அங்கு வசித்தனர். இருளப்பனும் முனியாண்டியும் சமீபத்தில் செய்த சாகசத்தில் பட்ட அடி உடை காயங்களுக்கு இணைந்து தற்போது அவர்களுக்கும் அளித்தது. ஓய்வும் தேவைப்பட்டது. ஒரு நாள் நன்றாக உண்டு உறங்கினர். முனியாண்டி நாடகத்தில் நடிப்பவனையால் இருளப்பனுக்கும் அவனுக்கும் தாரணி உதவியுடன் அரிதாரம் பூசி ஒப்பனைகள் செய்து கொண்டு மாறுவேடம் தரிசனர். தனியாக ஒட்டு முடியோ தாடியோ வைத்துக் கொள்ளாமல் இயல்பான ஒப்பனையில் மூத்த குடிமகன் கூட காட்சியளித்தனர். எனக்கு ஒரு கத்தி வேணும் என்றான் இருளப்பன். முனியாண்டியும் அதுக்கென்ன, வாங்கிடலாம் என்றான்.
இரும்பு சாமான்கள் விற்கக்கூடிய கடையில் தாரணி அனுப்பி வாங்கி வர வைத்தான். அடுத்து என்ன திட்டானே? ஜெயில இருக்கும் போதே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த திட்டம் தான் தம்பி, என்றான் இருளப்பன். முத்துப்பேட்டு சதுப்பு நில காட்டுக்கு போக போறோம். இப்போதைக்கு அதுதான் நம்ம பதுங்கு குழி. அங்க எங்க இயக்கத்துக்கு தோழர் தியாகுன்னு ஒருத்தர் தலைமுறைவா இருக்கிறதா சொன்னேனே, அவரை போய் பார்க்கணும். ஒரு பண்ணையார் போன காரை மடக்கி நாங்க சுத்து போட்டப்ப தியாகுதான் துப்பாக்கியில அவரை சுட்டு கொன்னது. நான் சொல்ற விலாசத்துக்கு நாம வந்துட்டு இருக்கோம்னு தந்தி செய்தி அனுப்பிட்டு உடனே புறப்படுவோம். முனியாண்டி, நாளைக்குதான் இருளான்னு எங்க நாடக குழு திருவாருக்கு புறப்படுவது. அவங்க கூட சேர்ந்து போனா நாம தடங்கள் இல்லாம போயிடலாம். உங்க வாத்தியாரு ஒத்துக்கிட்டாரா? எங்க வாத்தியாருக்கு என்னை பற்றி தெரியும். நான் ஜெயிலுக்கு போனது எதிர்பாராத சம்பவம். தாரிணி அவர்கிட்ட போய் பேசியிருக்கா. என் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு அவர் நம்புறாரு. நல்லது. அந்த மாறு வேடத்திலேயே இருளப்பனும் முத்துப்பேட்டையின் ஒரு வீட்டு விலாசத்துக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று தந்தி அனுப்பிவிட்டு வந்தான். மறுதினம் இருளப்பனும் முனியாண்டியும் எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு நாடக குழுவோடு சென்றனர். நாடக குழுவில் இருந்த நண்பர்கள் இவர்களுக்கு உதவ முன் வந்திருந்தனர். இவர்கள் இருவரில் கிட்டத்தட்ட பிச்சைக்கார கிழவர்கள் போல பரிதாபமாக ஒப்பனை செய்து தலையில் துண்டு போட்டு தூங்கி வழிந்தபடி ரயிலில் பயணம் செய்தனர். விடியலில் திருவாருக்கு சென்று சேர்ந்தனர். அங்கிருந்து இருவரும் கலந்து கொண்டனர். தந்தி அனுப்பியிருந்த விலாசத்திற்கு வீட்டுக்கு சென்றனர். நாட்டுவோடு வேந்து பச்சை பெயிண்ட் பூசியிருக்கு சிறு வீடு அது. ஒரு முதிய பெண்மணிதான் இருந்தார். அவரிடம் தியாகோட தோழர்கள் நின்றனர். இருளப்பன், வாங்க பேராண்டிகளாம், காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா என்று உபசரித்தார். பிறகு பெருமூச்சு விட்டபடி ஒப்பாரி வைக்காத குறையாக புலப்பினார். என்னவோ என் பேரனும் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. போலீஸுக்கு பயந்து எங்கேயோ ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். இருவரும் அந்த பாட்டி சமைத்த உணவை ஒன்றுவிட்டு அவர்களுக்காக தயாராக இருந்த ஒரு முப்பட வாகனங்களில் கிளம்பிக் கொண்டு ஒரு மெக்கானிக் கையில் கொடுத்து சிறு சிறு குளர்களை சரி செய்து வாட்டர் வாஷ் செய்து பெட்ரோல் நிரப்பிக் கொண்டு மேலும் ஒரு கேனில் பெட்ரோல் வாங்கி கொண்டு பயணத்தை தொடர்ந்தனர். 1.5 மணி நேரம் பயணித்து சதுப்பின காட்டு பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு ஒரு சிறு படகுடன் தியாகு நின்றிருந்தார். 4 வருட தலைமறை வாழ்க்கைக்கு அடையாளமாக தாடி வளர்ந்து சிக்கு பிடித்த கேசத்துடன் இருந்தான். வந்து ஏறுங்க என்றான். இவர்கள் ஏறிக்கொண்டதும் துடுப்பை வீசி புறப்பட்டது படகு. சுற்றி பசுமையான அடர்ந்த அலையாத்தி மரங்களின் கிளைகள் நீரை தொட்டு கொண்டிருந்தன. மரங்களுக்கு ஊடாக ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அதிக ஆழமில்லாத பகுதி என்பதால் நீர் செம்மண் சேர்ந்த கடங்களாக தெரிந்தது. குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு ஆறு கடலோடு கலக்கின்றது. அந்தி சாயும் அப்போது சிவந்த வானத்துடன் ரம்யமாக காட்சியளித்தது. வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்து சேர்ந்திருந்த வலசை பறவைகளை கூடு திரும்பி கொண்டிருந்தன. தியாக சுக்காலை பிடித்து திசை திருப்பி மற்றொரு மரங்களும் புதர்களும் அடர்ந்த கரைக்கு படகை கொண்டு வந்தான். சிறு குடிசைகள் வீழ்ந்து பழங்குடியினர் சிலர் மட்டுமே அங்கு வாழ்ந்து வந்தனர். இருளப்பனுக்கும் முனியாண்டிற்கும் சோறும் கருவாடும் வழங்கப்பட்டன. உண்டு ஓய்வெடுத்தனர். இருளப்பன் மறுநாள் காலை பழங்குடியினர் வைத்திருந்த ஒற்றை மாடு பூட்டிய ஒரு சிறு கட்டை வண்டி எடுத்துக்கொண்டு குடவாயிலுக்கு மாட்டு வண்டிக்காரன் போல சென்றான். முகத்தில் கரி புசி இருந்தான். முரளிதரன் வீட்டை கடக்கும் போது அவரும் அவரது மகனும் காரில் ஏறி வெளியே புறப்பட்டதை பார்த்தான். அவர்கள் சென்றதும் கூர்க்காவிடம் ஏதோ விலாசம் கேட்பது போல் பேச்சை கொடுத்து முரளிதரன் எங்கே போகிறார், எப்போது திரும்ப வருவார் என்கிற தகவலை வாங்கி கொண்டு திரும்பினார். முரளிதரன் மேடையில் பேசும்போது அவரது ஒற்றை தங்கப்பல் மின்னியது. தூர பார்வைக்கான புதிய முக்கு கண்ணாடி அணிந்திருந்தார். மாவோ, கார் மார்க்ஸ், சீனா, ரஷ்யா என்று அளந்தார். அனைவருக்கும் அனைத்தும் சமம். பெண்கள் அடிமையாக நடத்தாதீர்கள் என்றெல்லாம் முழங்கிவிட்டு கர ஒலைகளின் சீல்கை ஒளிகையும் செவியில் தேனாக பாய கம்பீரமாக இறங்கி நடந்து வந்தார். பாலுவும் அவர் பின்னே நடந்து வந்தான். ஓட்டுநர் காரை திறந்து வைக்க அவர்கள் இருக்கையில் ஏறிக்கொண்டதும் காரை கிளப்பினான். கார் கிராமத்துக்குள் நுழைந்தன. சூரியன் மறைந்து விட்டிருந்தது. ஒற்றையடி பாதையின் முன் விளக்குகளின் உபயத்தில் கார் செம்மண் புழுதி கிளப்பி சென்று கொண்டிருந்தது. பாதையின் இரு மங்கிலும் உயர்ந்து வளர்ந்திருந்த கோரை பொருட்கள் திடீரென பாதையில் குறுக்கிட்ட ஒரு சிறு பாறையும் கார் மோதிக்கொண்டு தடுமாறி வளைந்த நிறுத்தத்திற்கு நின் வந்தது. முரளிதன் யார் குறுக்கால பாறை உருட்டி விட்டது என்று புலம்ப ஓட்டுநர் இறங்கி பாறை அகற்றி போட முனைந்த போது பொருட்களின் நடுவே இருந்த இருளப்பன் கண்கள் தெரியும்படி துணி கட்டி கொண்டு கத்தியுடன் முரளிதரன் மீது பாய்ந்தான். மறுபுறம் முனியாண்டி வாளுவை கழுத்தை பிடித்து வளைத்து நெறித்தான். இருளப்பன் கத்தி ஏறத்தாழ முரளிதரன் மீது பாய்ந்த கணம் இருளப்பன் திடீரென தருமாறினான். அவன் முதுகில் பலத்த தாக்குதலை உணர்ந்து நிலை குலைந்தான். ஓட்டுநர் பாறையை தூக்க முடியாமல் உயர்த்தி பிடித்திருந்தான். திரும்பிய இருளப்பன் அவனை மார்பில் எட்டி உதைத்தான். பாறையை கீழே போட்டு அவன் விழுந்தான். இருளப்பன் தடுமாறினாலும் சுதாரித்துக் கொண்டான். அவனுக்கு தாக்குதல் சரிவர இறங்கவில்லை என்பதால் சமாளித்துக் கொண்டான். அந்நேரத்தில் ஒரு கட்டை வண்டி மாடு பூட்டி சலங்கை ஒளியுடன் நெருங்கியது. அதிலிருந்து ஆட்கள் இறங்கி வர இருளப்பனும் முனியாண்டனும் புதருக்குள் ஓடி ஒளிந்து தப்பியோடினர். முரளிதரனை என்ன பிரச்சனை என்று விசாரித்தறிந்து நிலைமை புரிந்து வந்த ஆட்கள் லாந்தர் விளக்குகளை வைத்து தேடி பார்த்தனர். அவர்கள் அகப்படவில்லை.
பிறகு கார் தன் பயணத்தை தொடர்ந்தது. இரண்டுக்கும் வீட்டின் அகல கேட் முன் கார் வந்து நின்றது. ஊர்கா சலாம் வைத்துவிட்டு கதவை திறந்து விட்டான். கட்டாந்தரையில் மரத்தனடியில் கார் நிறுத்தப்பட்டது. உயர் ரக நாய் ஒன்று முரளிதரன் மீது பாய்ந்தேறி கொஞ்சி விளையாடியது. அவர் அதன் பிடரியை தடவி கொடுத்து அனுப்பினார். வீட்டுக்குள் நுழையும் போதே முரளிதரன் பாலுவும் சூடாக இருந்தனர். யாரா அவன் நம்மள கொல்ல பார்த்தது? கொல்லணுங்கிற அளவுக்கு நம்ம பகை யாரு? போலீஸ்காரன் எவனும் இருக்க முடியாது. பழைய பண்ணையார் யாராவது இருக்குமோ? அப்படியே இருக்கலாம் என்ற பாலு. இருளப்பனா கூட இருக்கலாம். என்னடா உருள, அப்பா அவங்க கிட்ட நான் அப்புறம் சொல்லிக்கலாம்னு இருந்தேன். இன்னைக்கு காலையில தான் கேள்விப்பட்டேன். முந்தா நாள் இருளப்பன் ஜெயிலிருந்து தப்பிச்சுட்டானாம். முரளிதரன் இருக்க மாட்டான். ஆமா, நீ சொல்றது கூட சாத்தியம் இருக்கு. அந்த பையனோட வேகம், முகமூடி போட்டு தாக்கின விதம் எல்லாம் நம்ம மக்கள் யுத்த குழுவோட பாணியில இருந்துச்சு என்றவர் பெருமூச்செறிந்து யோசிக்க துவங்கினார். நாம செஞ்ச துரோகம் நம்மள துரத்துது என்றார். அவருடைய நினைவுகள் அந்நாளை நினைவுபடுத்தியது. அவருடைய மனைவி இறந்த பிறகு அதனால் வரை எந்த பெண்ணின் ஸ்பரிசத்தையும் அனுபவிச்சது இல்லை. அதை பற்றியெல்லாம் யோசிக்காமலேயே பல ஆண்டுகள் கடந்தோடி விட்டன. பாலுவுக்கு அவர் திருமணம் செய்து வைப்பது பற்றி சிந்திக்க நேரமில்லை. அவனும் அது குறித்து அவரிடம் பேச முனையவில்லை. தீவிரமான இடதுசாரியாக அவர்கள் 10 காலமாக வாழ்ந்து வந்தனர். தலைவர் கொல்லப்பட்டது, பல தோழர்கள் சிறைக்கு கல்லறைக்கு சென்ற பிறகு அவர் சுய உணர்வுக்கு வந்தார். திடீரென அனைத்து உற்சாகம் அடைந்து விட்டவராக மனம் சோர்ந்து போனார். கோதையை அவரது மகள் போல நினைத்திருந்தார். அவள் விஷயத்தில் எங்கனம் அவர் தடுமாறினார் என்பதை அவரே அறியவில்லை. அவரது மனம் இயல்பு நிலைக்கு திரும்பியதும் தலையில் அடித்துக் கொண்டார். அவரது மகனாவது அவரை தடுத்திருக்கலாம். மாறாக அவனும் அவருடன் பாவச் செயலில் பங்கேற்றான். அவர்கள் செயல் வெளியே கசிந்தால் இத்தனை காலம் அவர்களுக்கு இருந்த கௌரவ மரியாதை அழிந்து அவர்களை பார்த்து ஊர் உமிழம், சிறைவாசம் செல்ல நேரிடும். அதனால் வேறு வழியில்லாமல் பாலு அப்பெண்ணை சகதியில் முக்கி மூச்சு திணறடிக்க சாகடித்தான். விடுவதற்குள் அவர்கள் மദ്രാസുக்கும் தங்களது காரில் புறப்பட்டு பறந்தனர். அவருக்கு உடனே உயிர் பயம் வந்தது. இப்போதான் அவர் தேர்விலின்றி பதவியேற்றிருக்கார். தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும். எல்லாம் பாழாகிவிடும். நான் வாழ வேண்டும், என் மகனும் வாழ வேண்டும். மறுநாள் மேலிடத்துக்கு முரளிதரன் கடிதம் எழுதி அனுப்பினார். தன் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, எனக்கும் தன்னுக்கும் பாதுகாப்பு 2 காவலர்கள் தேவை என்கிற கோரிக்கையை வைத்தார். கட்சிக்காரர்கள் வந்து சந்தித்து குசலம் விசாரித்தனர். காவல் ஆணையர் தொலைபேசினார். ஒரு ஆய்வாளரும் துணை ஆய்வாளரும் நேரில் வந்தனர். அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பு கோதையின் கொலை சம்பவத்தை நேரில் வந்து ஆய்வு செய்தவர்கள். இருளப்பனை கைது செய்து லாக்கப்பல் வைத்து லாடம் கட்டியவர்கள். பணியார் ஆய்வாளர் தனசேகருடன் உடன் வந்திருந்த துணை ஆய்வாளரும் தேநீர் பரிமாறினர். தனசேகர் குடிக்கும் சமயத்தில் முரளிதரிடம் கேள்விகள் கேட்டார். தன்னை கொலை செய்ய முயற்சித்த அந்த சம்பவத்தை விவரித்தார். யாரும் சந்தேகப்படுறீங்க என்றார் தனசேகர். தேநீரை குடித்து விட்டு வைத்தார். நீங்க ஒரு பொண்ணு ரேப் அண்ட் மர்டர் சம்பவத்துல அரெஸ்ட் பண்ணீங்க. அந்த இருளப்பன் பேர்ல தான் சந்தேகம். ஓ, ஐசி என்றார். சமீபத்துல ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் கூட. இன்னொரு ஆளும் தப்பிச்சிருக்கான். ஆனா அவனுக்கும் உங்களுக்கும் என்ன பகை? நாங்க தீவிர இடதுசாரியா செயல்பட்ட போது நான் தான் மக்கள் யுத்த குழு தலைவனா இருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப என்கிட்ட அவன் பயிற்சி எடுத்துக்கிட்டான். சொல்ல போனா என் சொந்த மகனை விட அவனை நான் நல்லா கவனிச்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு கொலை கேஸ்ல அவனை வெளியே எடுக்க நான் எந்த முயற்சி பண்ணல. அந்த கோபமா கூட இருக்கலாம். வேற யாரும் உங்களுக்கு பகை இல்லையா? நாங்க அழித்தொகுப்பு செஞ்ச பண்ணையார், ஜமீன்தார் வாரிசுங்க, கைவரிசையா கூட இருக்கலாம். அதே சமயம் இவன் தான் சமீபத்துல ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். அவன் தப்பிச்ச 2 நாள்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனால நாங்க அதை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. சரியான கணிப்பு தான் என்ற தனசேகர். இருளப்பனோ இல்ல வேற ஒருத்தனோ அவனை பிடிக்கிற வரைக்கும் நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம். இருளப்பனை எங்க நெட்வொர்க் தேடிட்டு இருக்கோம். அவனை பிடிக்க 2 நாளோ அல்லது 1 வாரமோ இல்ல அதிகமாவோ தேவைப்படலாம். அது வரைக்கும் இந்த எஸ்ஐ தம்பியும் இன்னொரு கான்ஸ்டபிளும் பாதுகாப்புக்கும் இருப்பாங்க என்று சொல்லி கைக்குலிக்கு விட்டு அங்கிருந்து புறப்பட்டனர். அன்று இரவு சர்வீஸ் ரிவால்வுடன் எஸ்ஐயும் நீல் புழல் துப்பாக்கியுடன் கான்ஸ்டபிளும் சீருடையில் இல்லாமல் வந்திருந்தனர். கான்ஸ்டபிள் வாசல் நாற்காலி போட்டு அமர்ந்து கொண்டார். கீழ் வீடு பூட்டியிருக்க மேல் வீட்டில் முரளிதரும் ஒரு பணியாளர் மட்டுமே இருந்தனர். அவனும் இரவுக்கான சமையல் முடித்துவிட்டு புறப்பட்டு கொண்டிருந்தான். முரளிதரம், கேட்கவே இல்லையே, தம்பி பேர் என்ன? மாயல். புதுசா சேர்ந்திருக்கீங்களோ? ஆமாங்க, 1 வருஷம் ஆச்சு. சாப்பாடு நம்ம வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். சரிங்க, வேற எது வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. உங்க மகன் வீட்டுல இல்லையா? அவன் கொஞ்ச நேரம் முன்னாடிதான் டவுனுக்கு புறப்பட்டு போனான். எப்படி போனாரு? சேஃப்டி இல்லையே, அவருக்கு தானே உயிரோ ஆபத்து இருக்கு. எப்படியும் கொலைக்காரன் தேடிக்கிட்டு இங்கேதான் வருவான். அதனால அவனை என்னோட வக்கீல் நண்பர் ஒருத்தர் வீட்டுல கொஞ்ச நாள் தங்க அனுப்பியிருக்கேன். இங்க திரும்ப அவன் தாக்குதலுக்கு வருவான்னு எதிர்பார்க்கறீங்களா? என்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்ட ஆளா இருந்தா நிச்சயம் திரும்ப வருவான். உங்களுக்காக தான் வாசல்ல கூர்க்கா காவல் நாயெல்லாம் இருக்கே, போதாதா? அவர் சிரித்தார். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க ஆளுங்க எத்தனை அழி தொடர்பு செஞ்சிருப்பாங்க.
தாக்குதல் முறை வல்கரா இருக்கும். சில பயந்தாங்கொழி பசங்களும் இருந்தாங்க. எதிரிங்க திருப்பி அடிச்சா பயந்து ஓடிடுவானுங்க இருக்கானுங்க. ஆனா இருளப்பனும் என் மகன் பாலுவும் அப்படி கிடையாது. உயிரே போக இருந்தாலும் எடுத்த காரியத்தை முழுசா முடிக்காம விட மாட்டாங்க. உங்க பையனே போதுமே உங்க எதிரியை சமாளிக்க. சரிதான், இருந்தாலும் நம்ம நேரம் எப்படி அமையும்னு தெரியாது. நீங்க இருந்தா நல்லதுன்னு தோணுது. கேட்கிறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? தயங்காம கேளுங்க தம்பி. இருளப்பனை நானும் தனசேகர் ஐயாவும் தான் கைது செஞ்சோம். அந்த சமயம் அந்த பொண்ணு உடம்ப மடியில போட்டு இருளப்பன் அழுதுகிட்டு இருந்தான். அப்புறம் கோர்ட்ல கூட ஒரு வார்த்தை பேசல. ரொம்ப இறுக்கமா இருந்தான். கொலை செஞ்சது அவன்தாங்கிற பட்சத்துல உங்களை எதுக்கு அவன் தாக்க நினைக்கணும்? அதுதான் நான் காரணம்னு சொன்னேனே தம்பி. சொன்னீங்க, ஆனா நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் மேல தப்பா, இல்லைன்னா உங்க மேல ஏதாவது தப்பு இருந்து நீங்க மறைக்கிறீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. முரளிதரன் இறுக்கமானார். பிறகு சற்று தளர்ந்து பெருச்சு மூச்சு இருந்தார். மனம் சோர்ந்தவனாக காணப்பட்டார். யார்கிட்டயாவது மனசு விட்டு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டா மனபாரம் குறையும்னு நினைப்பேன். ஆனாலும் அப்படி யார்கிட்டயும் தோணுனது இல்ல. இப்போ உன்னை பார்க்கும்போது சொல்லணும்னு தோணுது என்றவர் தொடர்ந்தார். நான் ஒரு தலைவங்கிற பேர்ல போலியா ஒரு 3ஆம் தர அரசியல்வாதியா இருக்கணும்னு நினைச்சதில்ல. என் பேச்சுல இருந்த எழுச்சி என் செயல்லையும் இருந்துச்சு. மனசுல இருந்து உண்மையா ஒரு புரட்சிகரமான மனிதனா வாழணும்னு நினைச்சேன். பல வருஷங்களும் அப்படிதான் வாழ்ந்திருக்கேன். ஆனா எதனால எப்படி தடுமாறுனேன்னு தெரியல. நான் தப்பு செஞ்சுட்டேன் என்ற போது அவரது நான் தழுதழுத்தது. இருளப்ப எந்த தப்பும் செய்யாதவன். போதிய உண்மையா காதலிச்சா அவளை நான் நாசம் செஞ்சது நான் தான். மாயன் அவரை மையமாக உணர்ச்சியின்றி பார்த்தான். எல்லா பெரிய மனுஷங்க பின்னாடி இப்படி ஒரு மோசமான வரலாறு இருக்கும் போல என்றவன், உங்க பையனுக்கு இதுல சம்பந்தம் இருக்கா? அவன் செஞ்ச ஒரே தப்பு என் தப்ப மறைச்சு எனக்கு உடந்தையா இருந்ததுதான். அந்த பொண்ணு தெரிஞ்சா ஆபத்துன்னு அவன் மூச்சை நிறுத்திட்டான். மாயன் சொன்னான், சரிங்க ஐயா, அதெல்லாம் உங்க பிரச்சனை. எனக்கு இப்ப டியூட்டி உங்களுக்கு காவல் இருக்கிறதாம். அதுவும் இருளப்பட பிடிக்கிற வரைக்கும் தான். முரளிதரன் அவன் தாக்கலை எந்நேரம் எதிர்பார்க்கலாம் என்றார் பெருமூச்சிருந்து. பிறப்பு நாற்காலியில் தொய்வாக சாய்ந்து கொண்டார். அவன் என்ன கொன்னுட்டு போயிடுவான். உன்னால தடுக்க முடியாது. அவன் நல்லவனோ கெட்டவனோ இப்போதைக்கு உங்களை காப்பாத்த வேண்டியது என் கடமை. முடிஞ்சா அவனை உயிரோட இல்லைன்னா பிணமா பிடிக்க வேண்டியிருக்கும். தம்பி, உனக்கு அனுபவம் இருக்காம். எதுல கேக்குறீங்க? இது மாதிரி நேருக்கு நேர் சண்டையில? ஆமா, இது ஒரு வினோதமான தாக்குதல். எனக்கு அனுபவம் இல்லைனாலும் பயிற்சி இருக்கு. எதிரி எப்ப வேணாலும் வருவான்னு தயாரான நிலையில இருக்கேன். ஆனா அவனுக்கு நான் இங்கே பதுங்கி இருப்பேன்னு தெரியாது. என்கிட்ட துப்பாக்கியும் இருக்கு. அவன் என் கையாலதான் சாகும்னு விதி இருந்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது. முரளிதரன் நடிரவு வரை பேசிக்கொண்டே நாற்காலியில் உறங்கிவிட்டார். மாயன் அவரை மெதுவாக தொட்டி எழுப்பி, ஐயா, நீங்க போய் உங்க அறையில படுத்துக்கோங்க. தூங்கிட்டனா என்று சோர்வாக எழுந்து தன் அறைக்குள் சென்றார். சோழர்கள் கோர்த்த தோரணங்கள் திரையிட்டு அரைவாசில் அலங்கரித்தபடி தொங்கிக் கொண்டிருந்த கூடத்திலிருந்து மாயன் அவரை கவனித்தான். மரக்கட்டில் மெத்தியில் அவர் அமர்ந்து ஒரு அரக்கு அட்டை வேந்த நாட்குறிப்பை பிரித்து வைத்துக் கொண்டு மேய் பேனாவை உதறி உதறி என்னவோ எழுதி கொண்டிருந்தார். ஒரு சின்ன கண்ணாடி புட்டியிலிருந்து ஒரு வெள்ளை நிற மாத்திரை எடுத்து செம்பில் வைத்திருந்த நீரோடு சேர்த்து விளங்கிவிட்டு படுத்துறங்கி விட்டார். அன்றைய தினம் இரவு வெறுமையாக கழிந்தது. மறுநாள் காலை முரளிதரன் தஞ்சாவூருக்கு கட்சி தொடர்பாக பேச செல்ல வேண்டியுள்ளது என்றார். முரளிதரனுடன் எஸ்.ஏ. மாயனும் புறப்பட்டார். புரட்டபோது ஒரு கட்டை வண்டியில் இருவர் தலையில் அழுக்கு துண்டை கட்டிக்கொண்டு அவர்களை பார்த்தபடி கடந்து சென்றனர். கார் நகர்ந்த போது மாயன் காரின் பக்கவாட்டு கண்ணாடியில் அவர்களை கவனித்தான். கார் கடந்து சென்று விட்டது. மாயன் மனதில் அந்த கட்டை வண்டிக்காரர்களை உறுத்தலாக இருந்தது. கட்சி அலுவலகத்தில் முரளிதரன் கட்சிக்காரன் பேசிக் கொண்டிருக்க மாயன் சர்வீஸ் ரிவாலை தயார் நிலையில் இடுப்பில் சொருகிக் கொண்டு சுற்றி சுற்றி வந்தான். பிறகு சாயங்காலம் முரளிதரன் பொதுக்கூட்டத்தில் பேசினார். மாயன் இடுப்பில் பையில் துப்பாக்கியுடன் மேடை அறையின் கூட்டத்தை சுற்றி கண்காணித்துக் கொண்டிருந்தான். இரவு இருவரும் வீடு திரும்பினர். அன்றிரவு மாயன் கூட்டத்தில் சாளரம் வழியே வெளியே மண்சாலையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். வேறு போக்குவரத்து இல்லாத அச்சமயம் தெருவில் ஒரே ஒரு மொபெட் மட்டும் கடந்தது. அதில் இருவர் அமர்ந்திருந்தனர். அதில் சென்றவர்கள் இவ்வீட்டை கவனித்தபடி செல்வது போல அவனுக்கு தோன்றியது. சமையாளன் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். முரளிதரன் உணவுக்கு பிறகு தன் படுக்கறைக்கு செல்லவிருந்தவர் மாயனை நோக்கி வந்தவர் சொன்னவர், எஸ்ஐ தம்பி, என்ன அழித்தவப்பு செய்ய நினைக்கிறவன் பயந்து பின்வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். அவன் பயந்தவங்களும் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அவன் இப்ப பதுங்கிட்டு அப்புறம் பாய நினைக்கலாம் இல்லையா? உங்களோட போலீஸ் துறையில் எல்லாம் 2 நாளும் ஒண்ணு போல இறக்காதுன்னு ஹெட் கான்ஸ்டபிள் சண்முகம் சொல்லுவாரு. நாங்க 1 ராத்திரி ரோந்து போகும்போது ஒரு நாள் அமைதியா போகும், இன்னொரு நாள் கை கலப்புல தொடங்கி கத்தி குத்து வர சம்பவம் பார்ப்போம். நீங்க சொல்றது சரிதான் தம்பி. என்னோட வாழ்க்கையில அந்த சம்பவம் உண்டு. முதல் நாள் போலீஸ் பாதுகாப்போட மீட்டிங்ல பேசி கைத்தட்டு வாங்கியிருக்கேன். மறுநாள் என் தோழருங்க அழித்தொகுப்பு சம்பவத்துல ஈடுபட்டு நாங்க தலைமறைவும் ஆகியிருக்கோம். என்னோட கணக்கு சரியா இருந்தா இன்னைக்கு நடராத்திரி அவன் வருவான் என்றான் மாயன். முரளிதரன் பதிலளிக்காமல் அமைதியாக தன் படிக்கறைக்கு சென்றான். திரைசிலை மின்விசிறி காற்றுக்கு அசைந்த போதெல்லாம்
பொழுது போகாமல் மாயன் அவரை கவனித்தான். அவர் தன் அரக்கு நிற நாட்குறிப்பை திறந்து எழுதிய பிறகு அதை மூடி வைத்துவிட்டு ஏதோ யோசிப்பதையும் பார்த்தான். அப்போது அவர்கள் இருந்த மாடி வீட்டின் மேலிருந்து நாட்டு ஓட்டின் மீது யாரோ நாசுக்காக குதித்து நகர்வது போல அதிர் ஒலி கேட்டது. அதைத் தொடர்ந்து நாயின் குரைப்பு. மாயன், சண்முகம் சார், மேலே என்னவோ சத்தம் கேட்டது. தலைமை கான்ஸ்டபிள் கீழே குரல் அனுப்பி கூர்க்காவை பார்க்க சொன்னார். கீழிருந்து கூர்க்கா குரல் கொடுத்தான். சாப், அது ஒண்ணுமில்ல, பூனை என்றார். கடிகாரம் மெதுவாக நொண்டிக் கொண்டிருந்தது. நடுநிசையை கடந்து அது சென்ற போது மாயன் பிரம்பு நாற்காலியில் அமர்ந்த நிலையில் தன்னை அறியாமல் உறங்கிவிட்டான். கான்ஸ்டபிள் சண்முகம் வாசல் படியில் சாய்ந்து கண்ணயர்ந்தார். கூர்க்கா கீழே திண்ணையில் தூணில் சாய்ந்து கொண்டு லேசாக குரட்டை விட்டுக் கொண்டிருந்தான். நாய் மட்டும் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. இருளப்பன் மரத்தனடையும் நில ஒளியில் இருளுருவமாக நின்றிருப்பதை நாய் கண்டு கொண்டு சற்று அதிர்ந்து நின்றது. பிறகு யோசித்து குறைத்தபடி நெருங்கியது. அவனை நெருங்கியதும் இருளப்பன் உடனடியாக தன்னிடம் இந்த மூலிகை மயக்க மருந்து துளை அதன் முகத்தில் வீசினான். அது தடுமாறிய போது அசையாமல் அதை அழுத்தி தரையோடு பிடித்து கொண்டான். நாய் மயங்கி போனது. அரை தூக்கத்தில் இருந்த மாயன், சண்முகம், கூர்க்கா அனைவரும் விழிப்பு பெற்றனர். மாயன் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டு, சண்முகையா, என்னென்ன போய் பாருங்க என்று ஏவினான். அவன் சொல்வதற்கு முன்பே சண்முகம் தொந்தி அதிர படிகளில் இறங்க ஆரம்பித்தார். அவருக்கு முன்பாக கூர்க்கா தன் கத்தியை உருவிக்கொண்டு வீட்டின் சந்தில் மரத்தின் அருகில் கார் நிறுத்தியிருந்த இடம் நோக்கி சென்றான். நாய் மயங்கிருப்பதை கண்டு கொண்டு நெருங்கி போய் அவன் குனிந்து பார்த்த சமயம் கிளைகளுடைய மேலிருந்து இருளப்பன் அவன் முகத்தில் பாய்ந்து தரையோடு அழுத்தி அவன் புறங்கழுத்தில் தாக்கினான். கூர்க்கா சோர்ந்து விட்டு அவன் நாசியில் மூலிகை புரிய சுவாசிக்க வைத்தான். கூர்க்கா முழுவதுமாக மயங்கி போனான். நீர்க்குழல் துப்பாக்கியுடன் ஓடி வந்த சண்முகம் இருளப்பன் முதுகுக்கு குறிவைத்து வீசி எறிந்தார். அது வருடக்கணக்கில் உபயோகிக்காத துப்பாக்கி என்பதால் சுட மறுத்தது. மறுமுறை அது சரியாக சுட்ட போது இருளப்பன் கரணமடித்து இருளில் மறைந்திருந்தான். அப்போது சண்முகம் தன் பிடரையில் ஒரு கூர் முனையை உணர்ந்து அசையாது நின்றான். சண்முகமுடனே தன் ரைபிளை மரப்பிடியை பின்புறமாக அசைத்து அவன் முகத்தில் இழுத்தார். இருளப்பன் தடுமாறி பின்னால் நகர்ந்தான். அவன் உதட்டோரத்தில் உதிரம். அவன் திரும்புவதற்குள் அவன் ஆவேசமாக பாய்ந்து அவரை கீழே தள்ளினான். தன் பிடி வைத்த கத்தியின் பிடியால் அவரது புறங்கழுத்தில் தாக்கினான். தன் மூலிகை மயக்கப்பொடிய அவரை முகர வைத்தான். அவரது ரைபிளை பிடியும் தடுப்பு சுவருக்கு அப்பால் எரிந்துவிட்டு படிகளின் மேல் வீட்டுக்கு ஏறினான். கதவு மூடியிருந்தது. கதவை அவன் மெதுவாக ஒரு கழித்த போது உள்ளே தயாராக தன் ரிவால்வுடன் மாயன் நின்றிருந்தான். மாயன் துப்பாக்கி குதிரை இழுத்த போது இருளப்பன் தரையில் புரண்டு பிரம்பு நாற்காலின் பின் பதுங்கினான். அடுத்த தோட்டா பாய்வதற்குள் நாற்காலில் அவன் முகத்தில் விசிறி எறிந்தான். மாயன் தடுமாறிய போது இருளப்பன் அவன் மீது பாய்ந்தான். மாயனின் துப்பாக்கி கையை இருளப்பன் பிடித்துக் கொண்டான். தோட்டார் விரயமாக எங்கோ உமிழப்பட்டது. இருவரும் கட்டி உரண்டு ஒவ்வொருவரால் வீழ்த்த போராடினர். அந்த நீண்ட போராட்டத்தில் இறுதியில் இருளப்பன் மாயனை கவிழ்த்து அவன் முதுகிலேறி அவன் இரு கைகளை பின்புறமாக மடக்கி அவனை துப்பாக்கி பிடிய வைத்து அவனது புறங்கழுத்தில் மோதினான். மாயன் கண் சொருகிய போது அவன் ஆசையின் மயக்க மருந்து சுவாசிக்க செய்தான். தன் கத்தியின் பிடியை இறுக்கமாக பற்றியபடி எழுந்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த முரளிதன் அறைக்கு நுழைந்தான். காக்கி உடுப்பு ஆட்கள் முரளிதரன் வீட்டில் குழுமியிருந்தனர். முரளிதன் உடல் மெத்தை படுக்கில் குப்புற கிடந்து முதுகில் ஒரு இடத்தில் பெரிய சிவப்பு வட்டம் பரவியிருந்தது. புகைப்படக்காரன் காணான் கலர் கேமராவில் உடலை படம் எடுத்துக் கொண்டிருந்தான். தடையவள் நிமிடங்கள் கந்தக பொடி தூவி கைரேகை தடயங்கள் எடுத்துக் கொண்டிருந்தன. உள்ளூரில் வசிக்கும் கட்சி ஆட்கள் குழுமியிருந்தனர். எஸ்ஐ மாயனும் கான்ஸ்டபிள் சண்முகமும் இன்ஸ்பெக்டர் நடந்த நிகழ்வை விவரித்துக் கொண்டிருந்தனர். மாயன் சொன்னான், அவனை அடையாளம் பார்த்துட்டேன் சார். அவன் அதிக தொலைவு போயிருக்க முடியாது. நூல் பிடிச்சு அவனை தொடரலாம். யோ, தும்ம விட்டுட்டு இப்ப வாழை பிடிச்சு என்ன பண்றது? இனி கேஸ் சிஐடி பிரிவுக்கு மாறிடும் என்று ஆய்வாளர் தனசேகரன் புலம்பினார். சண்முகம் குறுக்கிட்டு, இல்லைங்கய்யா, எஸ்ஐ தம்பிய துடிப்பாதான் இருந்தாரு. வாசல்ல என்ன தாக்கிட்டு அவன் உள்ள போனதும் கொலைக்காரன தம்பி கடுமையா மல்லு கட்டி பார்த்திருக்காரு. ஏதோ கொஞ்சம் சறுக்கிடுச்சு, நேரம் அப்படி என்று வக்காலத்து வாங்கி பேசினார். எப்படி கேஸ் கை மாறிடும்? அதுக்கு முந்தி அவனை பிடிக்க வழி இருக்கான். சொன்னேனே சார், இது சின்ன கிராமம் தான் சார். ஊருக்குள்ள புதுசா யாரு வந்து போனாலும் தெரிஞ்சு போயிடும் என்றான் மாயன். சரி, உனக்கு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ளதான் டைம், கிளம்பு. முத்துப்பேட்டை காட்டு பகுதியில் பனங்கீற்று குடிசினுள் தியாகும் இருளப்பனும் முனியாண்டியும் அமர்ந்து சோளக்குள் குடித்துக் கொண்டிருந்தன. தியாகு சொன்னான், இருளா, அடுத்து என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே தீர்மானிச்சுட்டேன். நம்ம வடக்கு பக்கம் நக்சல் பாரி கிராமத்துக்கு போயிடுவோம். நம்ம ஆளுங்க அங்க பாத்துப்பாங்க. அதுதான் நம்ம பாதுகாப்பும் கூட. ரோடு வழியா போறது ஆபத்து. ஒரு மீன்பிடி மோட்டார் படகு இருக்கு. இந்த பகுதியில ஓடுற காவிரி ஆடு வங்கக்கடல்ல கலக்குது. படகுக்காரன் என்கிட்ட பேசிட்டான். நான் மீன் பிடிக்க படகு கொண்டு போகிற மாதிரி போயிடுவோம்.
பாதுகாப்பான இடத்துல இறங்கி விட்டுருவோம். அங்கிருந்து நாம நக்சல் பாரிக்கு போயிடுவோம். எப்ப புறப்படணும் என்றான் இருளப்பன். இன்னைக்கு இருட்டினதுக்கு அப்புறம் படகு வந்துரும். மாயனும் சண்முகம் சாதாரண உடை அணிந்திருந்தனர். அவருடன் வந்திருந்த தந்தி கொண்டு வந்து கொடுத்த போஸ்ட்மேன் இதுதான் சரி வீடு என்று காண்பித்து விட்டு புறப்பட்டான். அவர்கள் காலையிலிருந்து ஊருக்குள் மாட்டு வண்டி ஓட்டிக்கொண்டு வந்த புது ஆட்களை விசாரித்து நூல் பிடித்து நகர்ந்து இங்கு வந்து சேர்ந்திருந்தனர். தியாகுவின் பாட்டி யார் பாது என்று கையை புருவத்தின் மேல் வைத்து ஆராய்ந்தபடி கேட்டார். நாங்க தியாகோட இயக்கத்துக்கு தோழங்க பாட்டி. வாங்க தம்பி, 2 நாள் முந்தி வந்தீங்களே அவங்களா நீங்க? ஆமா பாட்டி, அவங்கதான் நாங்க புறப்படுறோம், அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் என்றான் மாயன். தியாகுவ பாத்தீங்களா? பையன் நல்லா இருக்கானா? ரொம்ப இளைச்சிருக்கானா? ஆமா பாட்டி, இளைச்சுதான் போயிருக்கான். உங்க கையால சாப்பிட முடியலன்னு வருத்தப்பட்டான். அதுக்கு என்ன, மீன் குழம்பு வச்சிருக்கேன், சோறு குழம்பும் கொடுத்து வரேன், கொஞ்சம் பொறுங்க. அப்படியே நீங்களும் சாப்பிடுங்க தம்பிங்களா. எங்களுக்கு வேணாம் பாட்டி, அவனுக்கு மட்டும் கொடுங்க போதும். பாட்டி அவசரமாக ஒரு தூக்கி மீன் குழம்பு சோறு கலந்து கொடுத்தார். பாட்டி தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க ஊருக்கு புறப்புறோம். நீங்க வழக்கமா யாருக்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்க கிட்ட கொடுத்து விட்டுருவோமா? வேற யாரு? மீன் பிடிக்கிற மூர்த்தியை தான் கேட்டு பார்க்கணும். நீங்க அனுப்பிச்ச தந்திய கூட அவன் தான் வாங்கிட்டு போனான். மூர்த்தி எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நாங்க போய் கொடுத்துறோம். எனக்கு விலாசம் தெரியாது, மார்க்கெட்ல விசாரிச்சு பாருங்களேன். மூர்த்தி அவர்கள் தேடிக்கொண்டு போய் விசாரித்த போது அவன் படகை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பதாகவும் வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிடும் என்று அவனது வீட்டில் தெரிவித்தனர். இருளப்பனும் முனியாண்டியும் குடலுக்குள் இருந்த குழாயை உருவினர். சிறை வார்டனுக்கு கொடுத்த 2000 போக குழாயினுள் சுருட்டியிருந்த பணத்தில் மேலும் 3000 படகாரனுக்கு அளித்தனர். தியாகு தன் பங்களா 1000 அளித்தான். லாஞ்ச் படகில் தேவையான பொருட்கள் இருளப்பனும் தியாகவும் முனியாண்டியும் படகின் சொந்தக்காரன மூர்த்தியும் ஏறினர். 4 நாட்களுக்கு தேவையான நாட்டுக்கோழி முட்டைகள், மீன் மற்றும் கருவாடு, குடிப்பதற்கு சாராயம், தியாகு கொஞ்சம் பீடிக்கட்டுகள் எடுத்து வைத்துக் கொண்டான். கூடவே தனது கரிய ரிவால்வரையும் பண்ணையாரை கொள்வதற்கு அவன் சுட்டபோது ஒரே தோட்டாதான் செலவானது. மீதம் 5 தோட்டாக்கள் பேரலில் இருந்தன. இதை உபயோகிக்க அவசியம் இல்லாமல் போகட்டும் என்று நினைத்துக் கொண்டனர். பார்த்து பத்திரமா இறக்கி விட்டுற என்றான் மூர்த்தி. எப்படியும் 1 வாரம் ஆகும். கடல்ல புயல் வீசாம இருந்தா பாதுகாப்பா போயிடலாம். படகு புறப்பட்டது. வானிலை சாதகமாகவே தோன்றின. எந்தவிதம் தடங்களும் இன்றி படகு பயணித்து அந்த 6 கடலோட கலக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தது. தியாகு கூச்சலிட்டான். அதோ கடல் சேர்கிற இடம் தெரியுது பாருங்க. அப்போது என்னவோ சத்தம் கேட்டது. படகில் ஒரு இடத்தில் என்னவது என்று தியாகு பார்த்தான். பூச்சு என்று தலையில் எடுத்துக் கொண்டான். என்னாச்சு என்று இருளப்பன் கேட்டபோது அடுத்த தோட்டா அவர்களுக்கு நெருக்கமாக கடந்தது. அனைவரும் பதுங்கிக் கொண்டனர். மற்றொரு சிறிய விசைப்படகில் ஒளிபெருக்கியின் கத்திக்கொண்டு ஆய்வாளர் தனசேகரன் நின்றிருந்தார். அவர் அருகில் ரிவால்வர் ஏந்திய மாய நின்றிருந்தார். இன்னும் 2 கான்ஸ்டபிளும் நின்றிருந்தனர். தியாகு கோவேசமாக தன் ரிவால்வரை உயர்த்தி பதிலுக்கு அவர்களை சிறிய படகை நோக்கி சுட்டான். இருளப்பன் அதிர்ந்து போனான். தியாகு என்ன முட்டாள்தனம் பண்ற, போலீஸ சுடாதே என்று கத்தினான். இருளப்பன் இதனால் வரை அள்ளித்தொகுப்பு செய்ய வேண்டியவரை தவிர இன்னொருவர் உயிருக்கு ஆபத்து விளைவித்தது இல்லை. அதை அவன் ஒரு உறுதிப்பாட்டாவே கொண்டிருந்தான். ஆய்வாளர் தனசேகரன் ஆவேசம் பெற்று தன் சர்வீஸ் ரிவால்வரை எடுத்து பதிலுக்கு சுட்டார். அது படகில் தாக்கியது. நான் உங்களை பயமுறுத்தவே சுட்டோம். நீங்க ஆயுதம் உபயோகிச்சா உங்களை கொல்ல தயங்க மாட்டோம் என்று தனசேகர் கூவினார். தியாகு மறுபடியும் சுட்டான். மீண்டும் படகில் அது தாக்கியது. மாயனும் தனசேகரும் தற்போது சுட ஆரம்பித்தன. ஒரு தோட்டா தியாகுவின் தோள்பட்டையும் தாக்கியது. மற்றொரு தோட்டா முனியாண்டி தலையில் தாக்கவே அவன் ஆற்றில் விழுந்தான். அவனது குருதி புனலாக பெருகி ஆற்றி நீரோட்டத்தில் இருந்தது. இருளப்பன் அரண்டு போயிருந்தான். இருளப்பன் தலையில் கை வைத்துக் கொண்டு சோர்ந்து அமர்ந்து விட்டான். அவன் அருகில் தியாகு தன் கடைசி மூச்சுகளை இழுத்து விட்டு கொண்டிருந்தான். பாலுவுக்கு அப்பாவின் மரண செய்தி அவன் தங்கியிருந்த அட்வொகேட் வீட்டு தொலைபேசி வாயிலாக கிடைத்தது. உடனே அடித்து பிடித்து ஓடி வந்தான். அரசாங்க மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு உடல் உட்படுத்தப்பட்டிருந்தது. அரசாங்க சம்பிரதாயங்களை முடிவுற்று மறுநாள் காலைதான் கூறு போட்டு கட்டிய உடல் கிடைத்தது. ஃபார்மாலிட்டிஸ்டை முடித்துவிட்டு உடல் பாதுகாக்கப்பட்டிருந்தது. இது நமக்கு தேவைதான் அப்பா, நாம் செஞ்ச பாவம்தான் என்று அழுதான். முரளிதரன் உடலுக்கு பாலு கொள்ளி வைத்தான். பிறகு கட்டைக்குள் அவரது விரைத்த கால் லேசாக தூங்கிக் கொண்ட போது வேரிக்கட்டைகள் நகர்ந்து தீப்பொறி சிதறன. பார்க்க அவர் உயிருடன் துள்ளுவது போல பாலுவுக்கு தோன்றியது. அடி உதை எதுவும் தேவைப்படவில்லை. ஆமா, நான் ஜெயிலிருந்து தப்பிச்சதும் சரி, முரளினத கொண்டதும் சரி, உண்மைதான் என்று இருளப்பன் ஒப்புக்கொண்டான். மദ്രാസിல் குற்றப்பிரிவுக்கு இருளப்பின் வழக்கு கைமாறியிருந்தது. உயர்த்து கொட்ட வைக்கும் சூடான ஒரு இருட்டறையின் நடுவில் ஒரு மேசை, 2 பக்கமும் நாற்காலிகள், மேலே ஒரு டங்ஸ்டனில் சோகையாக மஞ்சள் விளக்கு. குற்றப்பிரிவு ஆய்வாளர் அவனை விசாரித்துக் கொண்டிருந்தான். ஏன் கொலை செஞ்சான்? சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஆய்வாளர் பெருமூச்சிருந்தார். இருளப்பன் விழிகளிலிருந்து அவனை அறியாமல் நீர் சொட்டியது. முன் அறை அவன் இழுத்த போதைக்காக. தற்போது முனியாண்டிக்காவும் தியாகுக்காவும். முனியாண்டி தனக்கு உதவ போய் காரணமின்றி உயிரியை இழந்து விட்டான்.
குற்றப்பிரிவு அதிகாரி என்னதான் கேட்டு பார்த்தோம், அவன் சொன்ன ஒரே பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சென்னை சைதாப்பேட்டை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு இருளப்பன் வெள்ளை வேனில் அழைத்துச் செல்லப்பட்டான். அவன் மீது பல பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டன. முதல் குற்றம் சிறையிலிருந்து தப்பியது, அடுத்து காவலர்களை தாக்கியது, இறுதியாக பதவியில் இருக்கும் ஒரு அரசியல்வாதியை திட்டமிட்டு கூரான ஆயுதம் கொண்டு கொலை செய்தது. நீதிபதி அருணாச்சலம், தம்பி உனக்கு லாயர் ஏற்பாடு செய்கிறேன் என்றான். இருளப்பன், எனக்கு யாரும் தேவையில்லை ஐயா, என்ன தூக்குல போற்றுங்க. நீதிபதி தலையில் நோகாமல் தட்டி கொண்டார். அப்போது ஒரு நடுத்தர வயது நபர் தானாக முன்வதி, நீதிபதி ஐயா என்றார். நீங்க அனுமதி தந்தா நான் இவரோட வாழ்க்கையை எடுத்துரைக்கிறேன் என்றார். நீதிபதி அவரை கவனித்துவிட்டு கேட்டார், நீங்க அட்வொகேட் வள்ளுவன் தானே? ஆமாங்க ஐயா, ஆனா இவர் யாரு வேண்டாம்ங்கிறாரே. நான் குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்ட பேசிக்கிறேன், என்னவோ செய்யுங்க. ஹியரிங்க திங்கட்கிழமை துவங்கலாம் என்று கூறி எழுந்து சென்றார். மദ്രാஸ் மத்திய சிறைச்சாலையின் சந்திப்பு அருகில் இருளப்பனை வக்கீல் வள்ளுவன் சந்தித்தார். இருளப்பன் கேட்டான், வக்கீல் சார், எனக்காக எப்படி ஆஜரானீங்க என்ன உங்களுக்கு தெரியுமா? இங்க பாரு தம்பி, நான் வாலண்டியரா தான் முன் வந்திருக்கேன், என் கூட கோஆபரேட் பண்ணு, இது வள்ளுவன் வாக்கு என்று சிரித்தார். இருளப்பன், என்ன உங்களை காப்பாத்த முடியாத வக்கீல் சார், ஏப்பா இப்படிலாம் நம்பிக்கை இல்லாம பேசுற? நீ கொலை பண்ணி அந்த ஆளை மட்டும் இல்ல, அந்த இயக்கத்துக்காரனுங்க எவனையும் எனக்கு பிடிக்காது. தனி மனித படுகொலை எப்பவும் புரட்சியாகாது. அவங்களெல்லாம் திரும்பி அறவழிக்கு மாற்றிருந்தாலும் நீதி பற்றாக்குறையால மற்ற கட்சிங்க மாதிரி பெட்டி வாங்கிட்டு பின்வாங்குறாங்க. நீ அவனை கொன்னது ரொம்ப சந்தோஷம், அதுக்காக உனக்கு விடுதலை வாங்கி தர பாடுபடுவேன். இருளப்பன் மௌனமாக இருந்தான். வள்ளுவர் தொடர்ந்தார், தயவு செஞ்சு கோர்ட்ல சைலன்ஸ நீ உடைக்கணும், நீ பேசினாதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். இருளப்பன், என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை என்றான். அன்று வழக்கு தொடங்கியது. நீதிமன்றத்து வளாகத்து கம்பி வலை பேய்ந்த வெள்ளை வேன் வந்து நின்றது. தினசரி மற்றும் மாத பத்திரிகைக்காரர்கள் நோட்டமும் பேனாவுமாக வேனை சுற்று போட்டனர். இருளப்பன் காலர்கள் இறக்கியதும் நிக்கான் கனான் கேமராக்கள் அவசரமாக மின்னல் வெட்டி அவனது உருவத்தை வெவ்வேறு கோணங்களில் சிறைப்பிடித்தன. நீதிமன்றத்திற்குள் காவலர்கள் விலங்கோடு அவனை அழைத்துச் சென்றனர். சற்று நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் அருணாச்சலம் வந்து சுத்தியால் தட்டியதும் நீதிமன்ற சலசலப்பு அடங்கியது. பாலுவும் பத்திரிகையாளர்களுடன் பார்வையர் பக்கம் அமர்ந்திருந்தான். நடத்தி செல்லப்படும் இருளப்பனை விரித்தபடி முகம் சிவந்திருந்தது. வழக்கு தொடர்பான ஆரம்ப விசாரிப்புகள் நடந்தன. அருணாச்சலம் திரும்ப இருளப்பனை அதே கேள்வி கேட்டார். முரளிதரனை கொலை செய்தியா? இருளப்பன் ஆமோதிப்போக தலையசைத்தான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சுந்தரம் இருந்து, வாய் திறந்து பதில் சொல்லுங்க இருளப்பன் என்றார். வள்ளுவன் எதிர்ப்பக்கம் இருந்து, இல்லன்னு சொல்லு என்றார் ரகசியமாக பேசும் தோணியில். இருளப்பன் வெறுமையாக பார்த்துவிட்டு, எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை என்றான். வள்ளுவன் அவசரமாக அவனை இறங்கி, இருளா, நீ சரியா பேசு, இல்லன்னு சொல்லு, மற்றத நான் பாத்துக்கிறேன் என்றவர் நீதி பக்கம் திரும்பி, மன்னிக்கணும் ஐயா, அவர் குழப்பத்துல இருக்காரு, அவர் கொலை பண்ணல. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சுந்தர், சம்பவத்தன்று முரளிதரனுக்கு காவலாக இருந்த எஸ்ஐ மாயனை விசாரிக்க விரும்புகிறேன் என்றார். தவாலி 3 முறை பெயரை ஏலமிட்டதும் மாயன் சாட்சி கொண்டு நின்றான். சுந்தரம் கேட்டார், சம்பவத்தப்போ நீங்க இருந்தீங்களா மாயன்? ஆமா. என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? முடியும். எதிர நிக்கிற இருளப்பன் என்னை அடிச்சு போட்டுட்டு முரளிதரன் இருந்த அறைக்குள்ள போனாரு. தட் இஸ் மை ஆல்டர் என்று சொல்ல, அறையினுள்ளில் சென்ற இருளப்பன் முரளிதரனை கத்தி முதுகில் குத்தியிருக்கிறார் என்று சுந்தரம் பேசிக் கொண்டிருந்த போது மாயன் குறுக்கிட்டான். ஐயா, ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் பேசலாமா? சுந்தரம் அவன் பக்கம் திரும்பி, என்ன பேச போறீங்க? மாயன் சொன்னான், இருளப்பன் வந்து எங்களை தாக்குனது எல்லாம் உண்மை, ஆனா அவர் கொலை செய்யல. சுந்தரமும் பார்வையாளர்கள் பக்கம் இருந்த பாலுவும் குழப்பமாக அவனை பார்த்தனர். நீதிபதியும் பத்திரிகை பார்வையாளர்களும் ஆர்வமாக நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தனர். இருளப்பன் அமைதியாக பார்த்தார். குழப்பாதீங்க மாயன், உங்க சாட்சியும் முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்பலாம் என்றார் சுந்தர். வள்ளுவன் குறுக்கிட்டு, அவரை முழுசா பேச அனுமதிக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன் மயிலாள் என்றார். நீதிபதியும், இருளப்பன் கொலை செய்யலங்கிறது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரமும் இருக்கு, சாட்சியமும் இருக்கு என்றான் மாயன். இருளப்பன் முரளிதரனை கொலை செஞ்சிருக்க முடியாது, ஏன்னா அவரை கொலை செஞ்சது நான் தான். சுந்தரம், உளராதீங்க மாயன், சம்பந்தமே இல்லாம நீங்க ஏன் முரளிதரனை கொல்லணும்? மாயன், ஏன்? இருளப்பன் என்னோட உடன் பிறந்த அண்ணன். நீதிமன்றமே உறைந்தது. 10 வருடங்களுக்கு முன்பு இருளப்பனும் மாயனும் பள்ளியிலிருந்து திரும்பிய போது அவனது குடிசை எரிந்து போயிருந்தது. அவனது அப்பா எரிதல் முன்பு அமர்ந்து கொண்டிருந்தார். அவரது மனம் அப்போது செந்தலாக, அவரது மூச்சுக்கேற்ற அனல் காற்றாக வீசுவதாக மாயனுக்கு தோன்றியது. எப்போதும் எஜமான்களாக விசுவாசமும் அடங்கியும் இருந்த அப்பா அன்று முதன்முறையாக கோபத்தோடு இருளப்பனை அழைத்துக் கொண்டு சென்று முரளிதரனிடம் தள்ளினார். மாயனுக்கு அப்போது 13 வயது. அவனுக்கு அப்பாவின் செய்கை நியாயமாக தோன்றவில்லை. இருப்பினும் அவரின் மன எழுச்சியை தடுக்க முற்படவும் இல்லை. மாறாக அவன் நினைத்தது, நான் ஏன் அரசாங்கத்தை பகைத்துக் கொள்ள வேண்டும்? மாறாக நானே என் அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக ஆகிவிடக் கூடாது.
அன்று அவன் காவல்துறையில் சேர வேண்டுமென்று முடிவெடுத்தேன். அதற்காகவே இரவு பகலாக படித்தான். பகுதி நேரமாக அப்பாவுக்கு துணையாக மூட்டை சுமக்கும் வேலையும் செய்தான். மேல் படிப்பிலும் சேர்ந்து படித்து பட்டதாரி ஆனான். துணை ஆய்வாளருக்கான பயிற்சியில் சேர்ந்து வென்றான். தேர்விலும் பாஸ் ஆனான். அவன் வேலையில் சேர்ந்த சில மாதங்களே தன் அண்ணனையே கைது செய்ய நேரிட்டது. அவன் தன் அண்ணன் என்பதை முதலில் அவன் உணரவில்லை. 10 வருடங்கள் அவனை பார்க்கவே இல்லை. விசாரணையின் போது அவனை அடையாளம் கண்டு கொண்டான். இருளப்பன் தனது பெயரையும் முறையும் சொன்னதும் ஊர்ஜிதமானது. இருளப்பன் போதைக்கு துன்பம் செய்திருக்க மாட்டான் என்று அவன் நம்பினான். இருளப்பன் சிறையில் இருந்து தப்பித்து விட்டான் என்று தெரிந்ததும் அவன் முரளிதரனை கொலை செய்ய வருவான் என்று யூகித்தான். இருப்பினும் முரளிதரனுக்கே காவலிருக்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இருளப்பன் அன்று கொலை செய்ய வந்துவிட்டான் என்று புலப்பட்டதுமே அவனை தடுக்க அந்நேரத்தில் என்ன செய்வது என்று அவசரமாக யோசித்தேன். முரளிதரனால்தான் இருளப்பனின் வாழ்க்கை நாசமானது. அவனை தன் கையாலேயே கொள்வது என்று அவசரமாக முடிவெடுத்து புதிய காய் நறுக்கும் கத்தியை கொண்டு முரளிதரன் அறைக்குள் நுழைந்தான். முரளிதரன் குப்புறப்படுத்திருந்தார். அவர் முதுகில் குத்தினான். அவரது உடல் ஒரு துள்ளும் துள்ளியது தவிர அவரிடம் பெரிதாக எந்த அசைவும் ஓசையும் எழவில்லை. அவனுக்கு அது சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அந்நேரம் இருளப்பன் படியேறி வரும் அரவம் கேட்டதும் அவசரமாக கத்தியை ஒரு துணியில் சுற்றி வைத்துவிட்டு வந்தான். அவனை துப்பாக்கி முனையில் மடக்கி கைது செய்து நீதிமன்றம் மூலம் தன் அண்ணன் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்று துரிதமாக முடிவெடுத்தான். உரையிருந்த நீதிமன்றம் பரபரப்பானது. உங்ககிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு என்று நீதிபதி வினாவினார். மாயன் ஒரு பையிலிருந்து துணி சுற்றி வைத்திருந்த ஒரு கத்தியை காண்பித்தார். இந்த கத்தியின் முரளியரோட ரத்தக்கரை இருக்கு, என்னோட கைரேகை இருக்கு, அதுக்கு உண்டான அரசாங்க பாரன்சிக் ரிப்போர்ட்டும் இந்த ஃபைல இருக்கு என்ற ஒரு கோப்பையும் அளித்தான். நீதிபதி வாங்கி படித்து பார்த்தார். தலையில் கை வைத்துக் கொண்டார். இருளப்பன் அமைதியாக அர்த்தத்துடன் தன் தம்பியை பார்த்தான். காவல் நிலையத்தில் இருளப்பனும் மாயன் விசாரணை நடத்திய போதே தனக்கு பழக்கப்பட்ட ஒருவனாக அவன் மனதுக்கு தோன்றியது. யோசித்தபடி இருந்தவன் அந்த காவலன் தனது தம்பி என்று அடையாளம் கண்டு கொண்டான். அவனது பெயர் மாயன் என்று தெரிந்ததும் அவனுக்கு அது ஊர்ஜிதமானது. சிறையிலிருந்து தப்பித்து வந்து முருகன் வீட்டை இருளப்பன் வேவு பார்க்க வந்த போதே மாயப்பன் முருகனோட காரில் செல்வதை பார்த்தான். ஆகவே அவன் முரளிதரனுக்கு பாதுகாப்பாக இருப்பான் என்பதை யூகித்திருந்தான். அவனை மீறி சென்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான். மாயனை சமாளித்து அவன் முரளிதரன் அறைக்கு சென்ற போதுதான் அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த துரோகி முதுகில் குத்தப்பட்டு இறந்து கிடந்தான். இருளப்பன் குழப்பமடைந்தான். அவன் மேற்கொண்டு தாமதிக்காமல் அங்கிருந்து அகன்று விட்டான். வள்ளுவனோ, மாயன், நீங்க ஏன் முரளிதரனை கத்தியால குத்தினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாயன் தன் பையிலிருந்த ஒரு விஞ்ஞான கருவியை வெளியில் எடுத்தான். இது நவீன தொழில்நுட்ப டேப் ரெக்கார்டர். யார் இத எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த டேப் ரெக்கார்ட்ல ஒரு பட்டன் அழுத்தியதும் அது வாய் திறந்து காண்பித்தது. அதிலிருந்து இந்த மற்றொரு கருவியை எடுத்து காண்பித்தான். இதுதான் கையடுக்க கேசட். இதுக்குள்ள டேப் இருக்கு. இதுல குரல்ல சுலபமா பதிவு செய்ய முடியும். இதுல எனக்கு முரளிதனுக்கும் நடுவுல நடந்த உரையாடல்களை நான் ரகசியமா பதிவு பண்ணிருக்கேன். மாயன் அத பிளே பண்ணி காட்டவும் நீதிபதி கருவியை திரும்பி திரும்பி பார்த்து சின்னதாக வித்தியாசமா இருக்கே என்று ஆச்சரியப்பட்டார். தொழில்நுட்ப முன்னேற்றம். பிளே பட்டனை அழுத்தியது. குரல்கள் கேட்டன. மாயனுக்கும் முரளிதரனுக்கும் நடந்த உரையாடல்கள் பதிந்திருந்தது. நீதிபதி அதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு வந்தார். முரளிதரன் குரல், ஆனா எதனால எப்படி தடுமாறனேன்னு தெரியல. நான் செஞ்ச தப்புதான். சிறிது அமைதிக்கு பிறகு குரல் தொடர்ந்தது. இருளப்பன் எந்த தப்பும் செய்யாதவன். கோதையை உண்மையா காதலிச்சவன். அவன் நாசம் செஞ்சது நான் தான். மாயனின் குரல், எல்லா பெரிய மனுஷங்க பின்னாடி இப்படி ஒரு மோசமான வரலாறு இருக்கும் போல் என்றான். உங்க பையனுக்கு இதுல சம்பந்தம் இருக்கா? அவன் செஞ்ச ஒரே தப்பு என் தப்ப மறைச்சு எனக்கு உடந்தையா இருந்ததுதான். அந்த பொண்ணு தெளிஞ்சா ஆபத்துன்னு அவனோட மூச்சை அடக்கிட்டான். நீதிபதி குழப்பமாக பார்த்தா. என்னையா இதுல என்னென்னவோ பேச்சுக்கள் ஓடுது. உங்களுக்கு இன்னும் தெளிவுண்டு படுத்தனா இது கொஞ்சம் படிச்சு பாருங்க என்று அரக்கு அட்டை வீழ்ந்த முரளிதரன் நாட்குறிப்பை நீதிபதிக்கு காட்டினார். இரவு உறங்க போகும்போதுக்கு முன்பு முரளிதரன் அந்த நாட்குறிப்பில் தன் மனசாட்சியின் போலாக எழுதி வைத்திருந்த பக்கங்களை புரட்டினார். அதில் முரளிதரன் எந்த கணத்தில் எப்படி மனம் தடுமாறினார், தான் காப்பாற்றிய கோதைக்கு தானே அநீதி இணைத்தது ஏன் என்று மருதி எழுதியிருந்தார். கடைசியாக அவர் இறந்த அன்றைக்கு தேதியில் குறிப்பு எழுதியிருந்தார். அதில் நான் இருளப்பன் கையால் மடிய வேண்டியது நியாயம்தான். இருப்பினும் அவன் மீது ஏற்கனவே இருக்கும் மீன் பள்ளிக்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். மீண்டும் அவன் எனக்கொன்று கொன்று பாவம் சேர்த்துக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறேன். அதனால் நான் எழுதும் கடைசி குறிப்பு இதுவே என்று முடித்திருந்தார். சுந்தரமும் அந்த நாட்குறிப்பை படித்து பார்த்தார். ஒளிப்பதிவை கேட்டு பார்த்தார். சுந்தரம் மீது மயிலாள். இந்த டைரியில இருக்கிற கையெழுத்து முரளிதரனது எப்படி நம்புறது? இந்த குரல் பதிவு முரளிதரனது எப்படி நம்ம நம்ப முடியும் என்றார். வள்ளுவன் இருந்து அதுக்கு ஆதாரமாக முரளிதரன் ஏற்கனவே கூட்டங்களில் பேசிய ஒளிப்பதிவுகள் இருக்கு. அப்புறம் கையெழுத்து உறுதிப்படுத்த முரளிதரனோட மற்ற கையெழுத்துகளோட இதை ஒப்பிட்டு சரிபார்த்த அரசாங்க தடயவியல் துறையை சேர்ந்த கையெழுத்து நிபுணரோட சாட்சி இருக்கு.
அரசாங்க கையெழுத்து நிபுணர் அழைக்கப்பட்டார். நிபுணர் வந்து முரளிதரன் வேறு கையெழுத்துக்களை நாட்குறிப்பில் இருந்த கையெழுத்தோடு ஒப்பிட்டு பேசினார். குறிப்பிட்ட எழுத்துக்களில் இருக்கும் வடிவ ஒற்றுமையை சொன்னார். இரண்டும் ஒன்றுதான் என்றார். நீதிமன்றம் அமைதியாக இருந்த தருவாய் வள்ளுவன் எழுந்தார். மை லார்ட், விசாரணை இன்னும் முடியல. இருந்தாலும் நான் இந்த குழப்பங்களை தீர்த்து வைக்க ஒரு முக்கிய சாட்சியை அழைக்க விரும்புகிறேன். டிஃபென்ஸ் லைட்ஸ் நான் ஏற்கனவே சாட்சியை சேர்ந்திருக்க அரசாங்க டாக்டர் கூகுள். முரளிதரன் உடலை கூடார்வு செய்த மருத்துவர் அவர்தான். நீதிபதி சோர்வான குரலில், சரி கூப்பிடுங்க. அரசாங்க மருத்துவர் கோகுல் சாட்சி கூற அழைக்கப்பட்டார். அவர் வந்து நின்று சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டதும் வள்ளுவன் அவனை கேட்டார். மிஸ்டர் கோகுல், நீங்க பிரேத பரிசோதனை செய்தீங்க இல்லையா? அதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? அவருடைய மரணம் எதனால் நிகழ்ந்ததுன்னு விளக்க முடியுமா? மருத்துவர் கோகுல் பேசினார். முதல்ல பார்த்த போது அது ஒரு கொலைன்னு நினைச்சோம். ஆனா உடலை ஆய்வு செய்த போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கொஞ்சம் வினோதமா இருந்தது. அவர் உடல்ல கத்து குத்துப்பட்டிருந்தாலும் அந்த கத்தி குத்து இறந்து 2 மணி நேரம் ஆன ஒரு மனுஷனோட உடல் குத்தப்பட்ட மாதிரி இருந்தது. இறந்து போன உடல் 2 மணி நேரத்துல விரைத்து போக ஆரம்பித்து 6 மணி நேரத்துல மொத்தமா விரைப்புத்தன்மை அடைஞ்சிடும். இதை நாங்க ரிகர் மார்சிஸ்ட்னு சொல்லுவோம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் உடல்ல விஷத்தன்மை இருந்துச்சு. அவரோட வயிற்றுல செரிமானமாகாத உணவு மிஞ்சி இருந்தது. அதோட அவர் உடலில் உயர் ரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகள் இருக்கிற ரசாயனங்கள் அதிக அளவுல கலந்திருந்தது. ஒரே சமயத்துல ஒருத்தர் நிறைய ரத்த அழுத்த மாத்திரைகளை விழுங்கியிருந்தா மட்டுமே அந்த ரசாயன பாதிப்பு அவர் ரத்தத்துல புலப்படும். என்னோட கணிப்புப்படி அவர் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்திருக்காரு. வள்ளுவன் முரளிதரன் உடல்ல வேறு காயங்கள் காணப்பட்டதா? இல்ல, வேற காயங்கள் எதுவும் இல்ல. நீங்க போகலாம், நன்றி. தற்போது நீதிபதி அருணாச்சலம் வாயெடுத்து போனார். தன்முக கண்ணாடியை கலற்றிவிட்டு மேலே சுழலும் மின்விசிறியை பார்த்தபடி வியர்வையை கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டார். முரளிதரன் இறந்த அன்றைய இரவு அவர் தன் அறைக்கு நாட்குறிப்பை திறந்து, இன்றுதான் என் கடைசி நாள் என்று எழுதிய பிறகு அதை மூடி வைத்துவிட்டு சிறு கண்ணாடி புட்டியை திறந்து மொத்த மாத்திரையும் விளங்கினார். ஆனால் மாயின் கூட்டத்திலிருந்து தன்னை கவனிப்பதாக தோன்றவே ஒன்றை மட்டும் விழுங்கி நீர் பருகினார். அச்சமயம் ஓட்டின் மேல ஆர்வம் கேட்க அதை கவனித்த மாயின் எழுந்து சென்றான். முரளிதரன் ஒவ்வொன்றாக எடுத்து வேகமாக விழுங்கவே அவருக்கு உடல் சிந்திட்டு மாரடைத்து குப்புற கவிழ்ந்தார். வள்ளுவன் தொடர்ந்தார். நீதிபதி ஐயா, நான் தொடர்ந்து வேற சிலரையும் விசாரிக்க வேண்டியிருக்கு. முதலில் முரளிதரன் வீட்டு சமயக்காரர் முத்தையாவை கூப்பிட விரும்புறேன். முத்தையா வந்து சாட்சி கூட்டில் நின்றார். வள்ளுவர் கேட்டார், முத்தையா, உங்க ஐயா இறந்த அன்னைக்கு அவர் எத்தனை மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டாருன்னு சொல்ல முடியுமா? முத்தையா, முடியுங்க. ஐயா போலீஸ்காரரும் எங்கேயோ வெளியே போயிட்டு 9:30 மணிக்கு தான் வந்தாங்க. அப்புறம் முரளி ஐயா சாப்பிட உட்காரும் போது 9:45 இருக்கும். 10:15க்கு நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டானுங்க. நன்றி முத்தையா, நீங்க போகலாம் என்று அவரை அனுப்பி வைத்தவர் நீதி பக்கம் திரும்பி, மயிலாட், அடுத்து முரளிதரோட மகன் பாலச்சந்திரனை சாட்சிக்கு அழைக்கிறேன். பாலு அழைக்கப்பட்டு சாட்சி கொண்டின் வந்து நின்றான். வள்ளுவன் கேட்டார், பாலு, உங்க அப்பா உயர் ரத்த அழுத்தத்திற்கான மருந்து எடுத்துக்கொள்கிறாரா? சமீபத்துல 1 வாரமா டாக்டர் அறிவுறுத்தல் படி அவர் ரத்த அழுத்த மாத்திரை எடுத்துக்கிட்டு வராரு. வள்ளுவனும், நீங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பாவோட மாத்திரை புட்டிய பாத்தீங்களா? அதுல மாத்திரை மீதம் இருந்ததா? நான் ஊருக்கு கிளம்பி போனப்ப மாத்திரை புட்டியில பாதிக்கு மேல மாத்திரை இருந்துச்சு. நான் நேத்து பார்த்தப்போ அதுல ஒரு மாத்திரை கூட மீதம் இல்ல. பாலு, அந்த ஒளிப்பதிவை கேளுங்க. உங்க அப்பா டைரியில இருக்கிற கையெழுத்த பாருங்க. அந்த குரலும் கையெழுத்து உங்க அப்பாவோடதான்னு சொல்லுங்க. சுந்தரம் குறுக்கிட்டு, பாலு அவர்கள் குரல் நிபுணரோ கையெழுத்து நிபுணரோ இல்லை என்றார். பாலு உடனே, இல்ல நான் பாக்குறேன் என்றதும் சுந்தரம் அமர்ந்து விட்டார். பாலு அந்த குரல் பதிவு முதலில் கேட்டான். பிறகு நாட்குறிப்பை பிரித்து ஆராய்ந்தான். நிமிர்ந்த நீதிபதியை பார்த்தான். இந்த குரல் என் அப்பாவோடதான், இந்த கையெழுத்தும் அப்பாவோடதான். மேலும் அவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் உண்மைதான். பாலுவின் மனம் ஒருவித வெறுமை நிலைக்கு உட்பட்டிருந்தது. கடைசியாக உண்மைகளை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவே சொல்லிவிட்டான். வள்ளுவன் நீதி பக்கம் திரும்பினார். சமயக்காரர் முத்தையா ஸ்டேட்மெண்ட் படி பிறந்த முரளிதரன் சாப்பிட்டு முடிக்கும் போது 10 மணி. உடற்குறு பரிசோதனை பண்ணின மருத்துவர் கோகுல் கூற்றின்படி முரளிதரன் உடல்ல வேதியியல் ரசாயன பாதிப்பு அளவுக்கு அதிகமாக அவர் உடலில் காணப்பட்டது. வேறு உடல் காயங்கள் எதுவும் இல்லை. இறப்பையில் செரிமானமானது உணவு மிச்சம் இருந்தது. மகன் பாலச்சந்திரன் கூற்றின்படி முரளிதரன் ரத்த அழுத்த நோய்க்கான மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறவர். அவர் பார்த்த போது மாத்திரைகள் இருந்து புட்டி காலியா இருந்தது. ஆகவே முரளிதரன் கொன்றது என் கட்சிக்காரர் இருளப்பனோ அல்லது அவரது தம்பி என்று சொன்ன காவலர் மாயனோ இல்லை. முரளிதரன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்றவர் தொடர்ந்தார். 1 வருடம் முன்பு முரளிதரன் கோதை என்கிற பெண்ணை கற்பழித்திருக்கிறார். அவரது மகன் பாலச்சந்திரன் அவருக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார். ஆனால் பழி என் கட்சிக்காரர் இருளப்பன் மீது சுமத்தப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டது. இதிலிருந்து புலனாவது என் கட்சிக்காரன் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதே. ஆகவே அவரை விடுதலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி தொண்டையை செருமிக் கொண்டு துவங்கினார். ஆச்சரியகரமாக இந்த விளக்கு எடுத்தவுடனே முடிவுற்று விட்டது. வாத பிரதிகள் அதிகம் இடம் பெறவில்லை. குற்றம் சாட்டப்பட்ட இருளப்பன் முரளிதரனை கொன்றதா இல்லையா என்பதுதான் இந்த வழக்கு. அது மட்டுமின்றி சிறையிலிருந்து தப்பினார் என்பது மற்றொரு வழக்கு. கூடுதலாக 6 மாதங்களுக்கு முன்பு
நடைபெற்ற கோதை என்கிற பெண்ணின் கற்பழிப்பு மற்றும் கொலை வழக்கு என இந்த எல்லா வழக்குகளுமே ஒரே புள்ளியில் ஐக்கியமாவதை இந்த வழக்கில் தவிர்க்க முடியவில்லை. இருளப்பன் முரளிதரனை கொலை செய்யவில்லை என்பது தெளிவாகிறது. அத்துடன் போதையும் கற்பழிப்போ கொலையோ செய்யவில்லை என்பது விளங்குகிறது. இருளப்பன் இந்த குற்றங்கள் எதையும் செய்யவில்லை என்று நிரூபணமானதால் அவர் சிறையிலிருந்து தப்பித்தல் என்கிற குற்றம் இல்லை என்று பொருளாகிறது. ஆனால் அவர் சிறை காவலர்கள் தாக்கியது குற்றமாகிறது. அதற்குண்டான தண்டனை அவருக்கு அளிக்க வேண்டியதாகிறது. இருப்பினும் அவர் செய்யாத குற்றத்துக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவத்தோடு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பார். நீதிமன்றம் என்பது தண்டனை வழங்க மட்டுமே இல்லை, குற்றமற்றோர் வாழ வாய்ப்பு தரவும் வேண்டும். அதை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்றம் இருளப்பன் மீது கருணை கொண்டு அவரை விடுதலை செய்கிறது. டிஃபென்ஸ் தரப்பு வழக்கறிஞர் வள்ளுவனை பாராட்டுகிறேன். ஆனால் பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது இதிலிருந்து புலனாவதால் அதை தனியொரு வழக்காக காவல்துறையினர் குற்றப்பிரிவு அதிகாரி விசாரிக்கும்படி ஆணையிடுகிறேன். கோர்ட் டிஸ்மிஸ் என்று எழுந்து சென்றார். போகிற போக்கில் வள்ளுவனை தோளில் தட்டி கொடுத்து விட்டு சென்றார். இருளப்பனும் மாயனும் கட்டி அணைத்துக் கொண்டனர். மாயன் கேட்டான், இருளா, உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? தெரியாம என்ன மாயா, நீ என்ன லாக்கப்ல நாடம் கட்டுனப்ப உன் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறையே சும்மா இருந்த? சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இருவரும் சட்டென சிரித்து விட்டனர். அநியாயமா முனியாண்டிய கொன்னுட்டியடா என்றான் இருளப்பன். மாயன், அவனை சுட்டது நான் இல்ல, இன்ஸ்பெக்டர் தனசேகர். நான் சும்மா உங்களை பணிய வைக்க படகு ஓரத்துலதான் சுட்டேன். தியாகுதான் அவசரப்பட்டு எங்களை பார்த்து சுட்டான். தனசேகர் 2 பேரையும் சுட்டு தள்ளிட்டான். என்ன பண்றது? எல்லாம் விதி. முனியாண்டி நம்ம சித்தப்பா மகன் தெரியுமா? உனக்கு முன்னாடி அவனை நான் சென்னையில சந்திச்சுட்டேன். அவனை ஒரு மேட நாடகத்துல வேஷம் கட்டி நடக்கிறத பார்த்தேன். அப்பதான் அவன் என் தொடர்புக்கு வந்தான். அவன் ஜெயிலுக்கு போனதும் தெரியும். அவனை நான் ஜெயில கூட சந்திச்சேன். உனக்கு அது தெரியாது. நீ ஜெயில இருந்து தப்பிக்க திட்டம் போடுறதா அவன் என்கிட்ட சொன்னான். உனக்கு என் அடையாளத்தை காண்பிச்சுக்காம மறைமுகமா உனக்கு உதவி செய்ய நினைச்சேன். தற்செயலா முரளிதரனை பாதுகாக்க என்னையே டியூட்டில போட்டுட்டாங்க. சொல்ல போனா நானே தன்னார்வத்தோட பாதுகாப்பு இருக்குமேனு முன் வந்தேன். ஆமா, வக்கீல் வள்ளுவன் எனக்காக எப்படி ஆஜரானாரு? வள்ளுவன் குறுக்கிட்டு இருளப்பன் தோளில் தட்டினான். அதுவும் உன் தம்பியோட ஏற்பாடுதான் என்றாள். இருளப்பன் கையெடுத்து கும்பிட்ட வள்ளுவன் அதை தளர்த்தி, இனிமே உங்க வாழ்க்கை நல்ல விதமா அமையட்டும், அதுதான் எனக்கான ஃபீஸ் என்றார். இருளப்பனும், ரொம்ப நல்ல வாழ்க்கைன்னு குழப்பினீங்க 2 பேரும் என்றார். இருளப்பனும் மாயனும் பேருந்து ஏறி சொந்த ஊருக்கு சென்றடைந்தனர். தந்தை காசிநாதனை கண்டதும் தழுவிக் கொண்டனர். அவர்கள் இருவரையும் கண்டு கண்ணீர் வடித்தார். அதில் வருத்தமான நினைவுகளும் மீட்சிக்கான தெளிவும் கலந்திருந்தது. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.